அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் மொழிகளை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃப், அதில் இன்று பாடம் பாபு சுஜூதில் குர்ஆன், சஜிதா திலாவத், குர்ஆனை ஓதுகிற பொழுது சஜிதா செய்கிறோமே அதை பற்றிய பாடம். ஹதீஸ் நம்பர் 1023. இந்த பாடத்துக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக ஒரு செய்தி சொல்லி கேட்டுங்க. குர்ஆனில் மொத்தம் 15 இடங்களில் சஜிதாவுடைய ஆயத்துகள் வருகிறது. இந்த 15 இடங்களிலும் ஹஜ்ரத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம் ஹம்பலி மத்ஹப்ல அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். சஜிதா செய்வது வாஜிப். ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 14 இடங்கள், அதாவது சூரத்துல் ஹஜ் இருக்கு பாருங்க, அந்த ஹஜ்ஜில் 2 சஜிதா வருது, ஒரே சூறாவில் 2 இடத்துல வருது. அதில் முதல் வரக்கூடிய இடத்துல மட்டும் சஜிதா செய்ய வேண்டும். இரண்டாவதில் சஜிதா செய்வது வாஜிப் இல்லை. செய்யலாம், பெரும்பாலும் செஞ்சுருக்காங்க சில நேரங்களில், வாஜிப் இல்லை, கடமை இல்லை. ஆகவே 14 இடங்களில் வாஜிப் என்று கூறுகிறார்கள். யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் 14 தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சூரத்துல் ஹஜ்ஜில் 2 இடத்துல இருக்குது, ஆனால் சூரா சாதுல வரக்கூடிய சஜிதாவை அது தேவையில்லை, அது செய்ய வேண்டிய வாஜிப் இல்லை, கடமை இல்லை, செஞ்சால் தப்பு இல்லை, செய்வது கடமை இல்லை என்று கூறுகிறார்கள். ஆக அவங்கள்ட்டையும் 14 தான், இவங்கள்ட்டையும் 14 தான். இப்போ மொத்தம் குர்ஆனில் ஹனஃபி மதப்படி 14. என்னென்ன? ஆராஃபில் ரஅது, நஹ்லு, பனி இஸ்ராயில், மரியம், ஹஜ்ஜில் 1, ஃபுர்கான், நம்லு, அலிஃப் லாம் மீம் சஜிதா, சாது, ஹாமீம் சஜிதா, நஜ்மு, இன்ஷிகாக்கு, அலக், மொத்தம் 14 இடங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ ஹனஃபி மதப்லையும் 14, ஷாஃபி மதப்லையும் 14. ஹனஃபி மதபில் சூரத்தில் ஹஜ்ஜில் 2வது சஜிதாவை விட்டுடுறாங்க. ஷாஃபி மதபில் சூரத்து சாது அதில் வரக்கூடிய சஜிதாவை விட்டுறாங்கன்னா ஹதீஸ் ஆதாரங்கள் வச்சு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதர் சஜிதா செய்யலைன்னு ஒரு சாஹிப் அறிவிச்சிருவாங்க, அதனால அவங்க சஜிதா செய்யலை. பெருமானார் சூரா ஹஜ்ஜில் 2வது சஜிதா செய்யலை அப்படின்னு ஒரு சாஹிப் அறிவிப்பாங்க, அதனால் இவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. யார்கிட்ட எந்த ஹதீஸ் நிரூபணமானதோ அதை வைத்து தான் முடிவு செய்தார்கள். இமாம் மாலிக் இமாம் அவர்கள்ட்ட 11 தான். ஹனஃபி மதபில் சொல்ல 14ல் கடைசி 3 விட்டுறாங்க. நஜ்மு, இன்ஷிகாக்கு, அலக்கு, 26ஆம் ஜுஸு 30ஆம் ஜுஸு 2, இது 2ஐயும் அவங்க விட்டுறாங்க. யாருங்க? மாலிக். மொத்தம் அவங்க 11 சஜிதா தான் வாஜிபு, மற்றது வாஜிப் இல்லை. செஞ்சால் செய்யலாம், பெருமனை எப்போ செஞ்சுருக்கிறாங்க. அவரவர்கள் எடுத்த ஆயாத்துகள் ஹதீஸுகளுடைய ஆதாரத்தின் படிக்கு அவர்கள் கூறுகிறார்கள். புரிஞ்சுங்களா? அவரவர்களுடைய ஆதாரத்தைப்படி அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் நம்ம ஹதீஸ் ஆதாரங்கள் எப்படி வருதோ அதை பற்றி எடுத்துக்கலாம் நாம், இன்ஷா அல்லாஹ் தஆலா. கவனிங்க. அவன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال சஜதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நஜ்மி, சூரத்து நஜ்மில் வரக்கூடிய சஜிதாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். புரிஞ்சுங்களா? அதுங்க அல்லாஹ் ஃபஜ்துலில்லாஹ் அந்த ஆயத்தில் பெருமானார் சஜிதா செய்தார்கள். சஜத மாஹுல் முஸ்லிமூன வல் முஷ்ரிகூன வல் ஜின்னு வல் இன்ஸ், அந்த ஆயத்திடுங்க குர்ஆன் ஷரீஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எல்லா முஸ்லிம்களும், அங்கிருந்த முஷ்ரிக்கீன்களும், ஜின்கள், மனிதர்கள் அத்தனை பேர்களும் சஜிதா செய்தார்கள். ரவாஹுல் புகாரி, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். சூரத்து நஜ்ம் பெருமானார் காபத்துல்லாஹ்ல ஓதினார்கள். ஓதுகிற பொழுது அந்த சஜிதாவுடைய ஆயத்து வந்த பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்து ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்ற அந்த ஆயத்து வந்த பொழுது சூரத்து நஜ்மில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள். பெருமானாரோடு சேர்ந்து அங்கிருந்த முஃமின்களும் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுடைய முஅஜிஸாவாக அங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு அத்தனை முஷ்ரிக்கீன்களும் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். அங்கிருந்த மனிதர்கள் அத்தனை பேரும் சஜிதா செய்தார்கள். அங்கு கேட்டுக்கொண்டது அத்தனை பேரும், அங்கிருந்த ஜின்களும் சஜிதா செய்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜின்கள் மனிதர்களுடைய பார்வைக்கப்படாது. அப்போ ஜின்கள் சஜிதா செய்து யார் பார்த்துருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்துருக்கணும். அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லியிருக்கணும். அவங்க ரிவாய் செய்கிறாங்க. இதை கேட்டு அத்தனை பேரும் சஜிதா செய்தார்கள். சரி பாய், இது மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் மட்டுமா? மக்காவில் வாழ்ந்த மனிதர்கள் ஜின்கள் மட்டுமா? உலகம் அனைத்தும் இருந்துமா? வாய்ப்பு இருக்குது. அங்கே இவர்கள் பேச்சை கேட்ட அந்த மனிதர்கள் மட்டும், ஜின்கள் மட்டும், அல்லது அகில உலகத்திலிருந்த அத்தனை மனிதர்கள் அத்தனை ஜின்களையும் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சஜிதாவில் போட்டு விட்டான் பெருமானுடைய முஅஜிஸாவாக. ஒரு ஆயத்தெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா குர்ஆனில், அலம் தரான் யஸ்ஜுது லில்லாஹி தவ்அன் வ கரஹன். ஜி அல்லாஹ் தஆலாவுக்கு அத்தனை மனிதர்களும் அத்தனை மக்களும் விரும்பியோ விரும்பாமலோ சஜிதா செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா முஅஜிஸாவாக அவ்வளோ பேரையும் அந்த ஆயத்து ஓதுகிறது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் எல்லாரையும் சஜிதா செய்யும்படி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திட்டான். பெருமானுடைய முஅஜிஸாவாக அத்தனை பேருமே சஜிதாவில் விழுந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஜின்கள் சஜிதா மற்றவங்க பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸாவாக அந்த நேரத்தில் ஓதிய பொழுது அத்தனை பேருடைய தலையும் கீழே விழுந்துருச்சு பெருமானாரோடு சேர்ந்து. இது ஆயத்துக்கு அர்த்தம் ஷரஹ் முடிஞ்ச பட்சி தெளிவாயிருச்சு. நடுவில் உங்களுடைய பிற்காலத்தில் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறக்கான இன்னொரு செய்தியும் சேர்ந்து சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சில யகூதிகளுடைய இடைச்செருகலாக இந்த சஹீஹான கிதாபுகள்லையும் இல்லை, சியாசித்தாலையும் இல்லை, இடைச்செருகலாக ஒரு செய்தி இந்த இடத்தில் சேர்த்தப்படுகிறது. அதை நம்பி ஜலாலைன் போன்ற சில தஃப்சீர்கள்லையும் அதை நக்கல் செஞ்சுருக்கிறாங்க. எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பல வகையில் இஸ்லாத்திற்கே மாற்றமானது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தெளிவுபடுத்துகிறார். அது என்ன? சூரத்து நஜ்ம் பெருமான ஓதும்போது அஃபரைத்தும் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்தல் உஹ்ரான்னு ஆயத்து வருது. காஃபிர்களை வணங்கக்கூடிய லாத்து உஸ்ஸாவை நீங்கள் பார்க்கவில்லையா? மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா, இன்னும் மனாத் என்ற தெய்வங்களை நீ பார்க்கவில்லையா? அலக்கும் தக்கரு வலகுல் உன்சா, இவர்கள் மட்டும் ஆண் பிள்ளை பெருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளை இருப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆயத்து இந்த ஆயத்து பெருமான ஓதுகிற பொழுது ஷைத்தான் குறுக்கால பூந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கில் இந்த மாதிரி சத்தம் வர வச்சுட்டான். இது என்னது? தில்கல் கரானி குல் உலா வைன்ன ஷஃபாஅத்துஹுன்ன லதுர்ஜா. இவரெல்லாம் உண்மையான, இவரெல்லாம் வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் தான், இவர்களுடைய ஷஃபாத்தும் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படின்னு வார்த்தையை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் சொல்ல வச்சுட்டான். அதை கேட்டு ஆஹா நம்ம தெய்வங்களை புகழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முஷ்ரிக்கீன்களும் சஜிதா செய்தார்கள் என்று எழுதி வச்சுருக்கீங்க. தஃப்சீர் ஜலாலையும் இருக்குது. ஆனால் இது சராசர் இஸ்லாத்திற்கு விரோதமான கருத்து. இது எப்படி தான் சுயீத் இமாம் இது எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க ரொம்ப ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், மிக பெரும் புலமை பெற்றவர்கள். அவங்க எப்படி நம்பினாங்க? அது ஜலாலையும் பதிவு செஞ்சுருக்காங்க, துருல் மன்சூரையும் பதிவு செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. தஃப்சீர் இப்னு கசீரில், தஃப்சீர் கபீர் ஆசிம் இமாமுடைய தஃப்சீர்களில் போன்ற தஃப்சீர் பைலாவி போன்ற கிதாபுகளில் இது மிகப்பெரிய வடிகட்டின பொய் இட்டு கட்டப்பட்டு பெருமானார் மீது என்று தெளிவாக எழுதுகிறாங்க. ஏன்னு கேட்டால் பெருமானார் நாக்கில் சைத்தான் பேசுவானா? என்ன சைத்தான் முஹ்லிஸான் அல்லடியால் கிட்ட நெருங்க முடியாதுன்னு அல்லாடி சொல்லிட்டு வந்தான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லிஸீன், முஹ்லிஸான் நல்லடியால் நபிமார்கள் வலிமார்கள் சாதாரண மூமின்கள் முஹ்லிஸான வரக்கூடிய மூமின்கள் நெருங்கவே முடியாது, என் சூழ்ச்சி அவர்களை பலிக்காதுன்னு சைத்தான் சொல்லிட்டு வந்தான். அப்போ நபிமார்கள் போய் சூழ்ச்சி செஞ்சுருக்க முடியுமா? சரி, நபிமார்கள் நாக்கில் குறுக்கால புந்துட்டு அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நபிமாரோட எந்த சொல்லு இவங்க பேசுறது, எந்த சொல்லு சைத்தான் பேசுறதுன்னு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி நிறையா போய் விட்டுருப்பான் போல் தெரியுது. ஏற்கனவே இன்னும் நிறையா விட்டுருப்பான். எது சொல்ல சொன்னது எது சைத்தான் சொன்னதுன்னு தெரியாமல் போயிடும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் பிரச்சனை நுபுவத்துக்கே ஹிலாஃப் ஆயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து ரிசாலத்துக்கே அது மாற்றமான கருத்து. எனவே அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்க வாய்ப்பும் இல்லை. அப்படி நம்புவதே அது ஒரு வகையில் குஃப்ரு மாதிரி ஆயிடுது. அப்படி நம்புறதே ஒரு மாதிரி தவறாக ஆயிடுது. அது அந்த கருத்து சரியில்லை புரிஞ்சுங்களா? ஆனால் சில தஃப்சீர் இருக்குது, நீங்கள் அதை உஷாராக இருந்துக்குங்க.
தஃப்சீர் பாடத்தில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக ஆதாரபூர்வமாக அதை பற்றி முழு சரித்திரங்களையும் சொல்லியிருக்கிறேன். எடுத்து பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த சூரத்து நஜ்முடைய தஃப்சீரில் அது எடுத்து பார்த்துங்க. இப்போ நாம் இந்த பாடத்தை ஹதீஸ் சொல்ல வேண்டியதில் சுருக்கமாக அவங்க சொல்லிட்டேன். அது தவறான கருத்து, அவ்வளோதான், அதை விளங்கிங்க. சரியா? இப்போ என்ன சரியான கருத்து என்ன? மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ் தஆலா கீழே விழ வச்சுட்டான். அல்லாஹுடைய அத்தாட்சி அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலவ் ஷைனா நாம் விரும்பினால் ஒரு ஆயத்தை காட்டுவோம், வல்லத் அனாகுஹும் லஹா ஹாதிஈன். அவர் அத்தனை பேருடைய தலைகளும் சஜிதாவிலே விழுந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆயத்திடுங்க, லனா ஹாஷினா, நாம் விரும்பினால் ஒரே ஒரு சின்ன அத்தாட்சி அவர்களுக்கு நாம் காட்டுவோம், அத்தனை பேருடைய தலைகளும் எங் முன்னால் விழுந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. தஆலா வல்லத் அனாகுஹும் லனா ஹாஷியின். நாம் நாடினால் நுனஸ்ஸில் அலைஹிம் ஆயத்தன், அவர்கள் மீது ஒரு அத்தாட்சியை நாம் இறக்குவோம். ஃபவல்லத் வானத்திலிருந்தும் ஃபவல்லத் அனாகுஹும் லஹா ஹாதிஈன், அவருடைய அத்தனை பேருடைய கழுத்துகளும் அல்லாஹின் முன்னால் விழுந்துவிடும். இன்னொருத்த வலவுஷா அல்லாஹு ஆமன மன்ஃபில் அர்லி ஜமியா, அல்லாஹ் விரும்பினால் ஒரு நொடியில் பூமியில் உண்டான அத்தனை பேரையும் அல்லாஹ் ஈமான் கொள்ள வச்சு சஜிதால விழ வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறான். நாம் தரலாம். இன்னொருத்த அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வான பூமியின் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன அப்படிங்கிறான். அப்போ ஒரு மனிதர்கள் ஜின்கள் இல்லாமல் எல்லாம் அல்லாஹ் சஜிதா செய்ய அல்லாஹ் தஆலா ஒரு நொடியில் ஆக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த இடத்துல செய்து காட்டினான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை போய் ஷைத்தான் குறுக்கால ரசூலில் நாக்கில் பேசினா, சில பேர் இல்லை ரசூல் சலாம் பேசிட்டு நடுவில் கேப் விட்டாங்க, ஷைத்தான் குறுக்கால போது அவன் கத்தி விட்டான், ரசூலை குரல்லையே, இப்படிலாம் பேசி சொல்கிறாங்க. இது எல்லாமே தவறு. வேறு எது ரசூலுடைய சொல்லு, இது ஷைத்தானுடைய சொல்லுன்னு பிரிக்க முடியாமல் போயிடும். இன்னொன்று, ஷைத்தான் ரசூல்லாவில் பூந்து வேலை செஞ்சாங்கிற மாதிரி வந்துடும். பெருமான கிட்ட கூட இறங்க முடியாது. உமர் நாயத்துக்கிட்டே வர முடியாது, ரசூல்லா கிட்டே எப்படி வர முடியும்? அவங்க பெருமாள் கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வச்சுங்களா, ஞாபகம் வச்சுங்க. வன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال سجدنا مع النبي صلى الله عليه وسلم إذا السماء انشقت اقرأ باسم ربك رواه முஸ்லிம். நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இதஸ்ஸமான் ஷக்கத்தில் வரக்கூடிய சஜிதாவையும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்ல கடைசி சஜிதா வருது இல்லையா, அந்த சஜிதாவையும் நாங்கள் செய்தோம் தொழுகையிலே. அப்போ இது கடைசியில் சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம். மாலிக் இமாம் இந்த நஜ்மு இன்ஷிகாக்கு அலக்கு, இந்த மூணும் சஜிதா இல்லை, வரது இல்லைங்கிறாங்க. செஞ்சாங்க, பெருமானை வலியுறுத்தி சொல்லலை. ஏன்னா சில சஹாபாக்கள் செஞ்சதை அறிவிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் பெருமானை ஓதனாங்க செய்யலைன்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய ஆதாரங்கள் எப்படி அவங்களுடைய உறுதியானதோ அதை வைத்து அவங்க ஷரியத்தையும் முடிவு மார்க்க சட்டங்களை அவர் எழுதினார்கள். புரிஞ்சுங்களா? எல்லாமே சரிதான், அவங்க யாரையும் நம்ம குறை சொல்லலை. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ ஸஜ்தத வ நஹ்னு இன்தஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா சூரத்து சஜிதா அலிஃப் லாம் மீம் சஜிதா சூராவை ஓதினார்கள், அங்கே சஜிதா செய்தார்கள் அப்படின்னு வைக்கலாம். எங்களுக்கு ஓதி காமிச்சாங்க, சஜிதா செஞ்சாங்க. அல்லது ஏதோ ஒரு சஜிதாவுடைய ஆயத்து, 14 சஜிதாவுடைய ஆயத்தில் ஏதோ ஒரு ஆயத்தை பெருமான ஓதினார்கள். எல்லாரும் பயானில் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஃபயஸ்ஜுது, பெருமான் சஜிதா செய்தார்கள். வனஸ்ஜுது மாஹு வனஹ்னு இந்து, நாங்களும் பெருமானோடு இருந்தோம். பெருமானம் சஜிதா செய்வார்கள், நாங்களும் சஜிதா செய்வோம். ஆயத்து ஓதுகிற பொழுது. அப்போ இங்கே பாருங்க, தொழுகிற சஃபாக உட்காந்துருக்கும் போது, தொழுதுட்டு இருக்கும்போது சஜிதா செஞ்சாங்க பெருமானா, எல்லாரும் சஜிதா செய்கிறதுக்கு ஈஸியாக இடம் கிடைக்கும். இப்போ 50 பேர் தொழக்கூடிய இடத்துல உட்காந்து 7 பேர் உட்காரலாம், 100 பேர் உட்காரலாம். 100 பேர் உட்காந்து இருக்கும்போது சஜிதாவோட ஆயத்து வந்துச்சுன்னா எல்லாரும் சஜிதா செய்ய முடியுமா? சில பேருக்கு தர கிடைக்கும், சில பேருக்கு தர கிடைக்காது. இன்னொருத்தருடைய தொடையில், இன்னொருத்தருடைய முதுகில் சஜிதா செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் சஜிதா செய்யணும்னு நினச்சோம், செஞ்சால் முடியல. இன்னொருத்தருடைய முதுகிலையெல்லாம் சஜிதா செய்கிற மாதிரி ஆகிவிட்டது. வனஸ்ஜுதுமா, நாங்களும் சஜிதா செய்வோம். ஃபனஸ்தஹிமு, நாங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கி கொள்வோம். எந்த அளவுக்கு என்றால், மாஜிது அஹதுனா லி ஜபஹதி மௌலிஅன் யஸ்ஜுது அலைஹி, எங்களை ஒருவருக்கு சஜிதா செய்யும் அளவுக்கு நெற்றி வைப்பதற்கு இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கி கொள்வோம். முத்தஃபகுன் அலைஹி. வன் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு قال, அப்போ பயான் நடக்கும்போது சஜிதா செஞ்சால் எல்லாரும் சஜிதா செய்யணும்னு தெரியுது. ஆனால் ஏன் சில பேர் செய்கிறதில்ல பயான்களை ஆயத்து சொன்னா அப்படின்னு கேட்டால், உது இருக்கும் உது இருக்காது, எல்லாரும் பயானில் உதுவோடு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, அப்புறம் செஞ்சுக்கங்கன்னு அர்த்தம். நினச்சிங்களா?
இப்போ கூட நான் 2-3 இடத்துல சஜிதாவுடைய ஆயத்தை சொல்லிட்டேன், 2 இடத்துல சொல்லிட்டேன். நீங்கள் பாடம் முடிச்சுட்டு போய் சஜிதா செஞ்சுக்கு. கேட்குறவங்களும் அதே மாதிரி தான். வன் ஜைத் பின் சாபித் ரஸியல்லாஹு கால கரஅத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன் நஜ்ம், பெருமானார் இடத்துல வன் நஜ்ம் சூராவை ஓதி காட்டினேன். ஃபலம் யஸ்ஜுத் ஃபீஹா, அதிலே பெருமானார் சஜிதா செய்யவில்லை அப்படின்ட்டாங்க. இதை வச்சு ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் சஜிதா செய்ய தேவையில்லை அப்படிங்க. ஹனஃபி இமாம் பெருமானார் சஜிதா செஞ்சுருக்கிறாங்க, அதே நமக்கு போதும் ஆதாரம். ஆனால் செய்யவில்லை என்று ஏன் வருதுச்சுன்னா அவங்க பார்க்கல, ஆனால் அந்த நேரத்தில் பெருமானார் செய்யலன்னு அர்த்தம். சஜிதா அலல் ஃபௌர் கடமை இல்லை. பாங்கு சொல்லிட்டா லோஹர் பாங்கு சொல்லிட்டா லோஹர் 4 வரைக்கும் லோஹர் தொழுதுக்கலாம். பெருமானார் பாங்கு சொன்னார்கள், ஆனால் உடனே தொழுகவில்லை, வீட்டுக்கு போய்விட்டார்கள் அப்படின்னா லோஹர் தொழுக கடமை இல்லைன்னு முடிவு பண்ண முடியுமா? அப்படி அர்த்தம் இல்லை. லோஹர் பாங்கு பண்ணுறதுக்கு சொன்னாங்க, பெருமானார் தொழுகாமல் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதே 12:45 தொழுதுருப்பாங்க, 1 மணிக்கு தொழுதுருப்பாங்க. அந்த மாதிரி 12:45 இவங்க சஜிதா ஆயத்து ஓதுறாங்க, பெருமானார் சரியாக செய்யலை, அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு ஒரு செஞ்சு செஞ்சுருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை அவங்க பார்க்கல, அவ்வளோதான். அதனால சஜிதா செய்யவில்லை என்பதன் காரணம், அதனால சஜிதா இல்லை என்று அர்த்தம் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال சஜிதத்து சாத் லைஸ மின் அஸாஇமி சுஜூத், சாதிலே வரக்கூடிய சஜிதாவாகிறது கடமையான சஜிதாக்கள் உள்ளதாக இல்லை. வக்கத் ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ஜுது ஃபீஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாதிலே சஜிதா செய்தே நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க? சில நேரங்களில் சஜிதா செஞ்சாங்க, சில நேரங்களில் செய்யலை, சாது கடமையானது இல்லை அப்படி அவங்க முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அது இப்னு அப்பாஸ் சொன்னதை யாரும் பின்பற்றிட்டாங்க? ஷாஃபி இமாம் பின்பற்றிட்டாங்க. ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, இல்லை நிறைய சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க சஜிதா செஞ்சதை பார்த்தேன்னு சொல்லி, அது கடமையான சஜிதா தான் அப்படி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரிவாயத்தின் கால முஜாஹிதுன் குல்துல் இப்னு அப்பாஸ் அஸ்ஜுது சாத் ஃபி சாத், சாது சூராவிலே உள்ள சஜிதாவை நான் செய்வதா என்று நான் கேட்டேன் என்று முஜாஹித் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஃபகரா வமின் ஸுர்ரியத்திஹி தாவூத வ சுலைமான ஹத்தா அத்தா ஃபபி ஹுதாஹு முக்ததி, சாது சூரா எடுங்க. இப்போ சாது வரக்கூடிய 38-23 இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுடைய செய்திகளை வரிசையாக சொல்லி அவர்களுடைய வழிமுறையை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது வதன்ன தாவூது அன்னமா ஃபதன்னாஹு ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வ ஹர்ர ராக்கிஅன் வ அனாப், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம், அவர்கள் தான் சோதித்தை அறிந்து கொண்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள், இன்னும் ருக்குவிலே சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள், ஹர்ர ராக்கிஅன் வ அனாப், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினார்கள் என்று இந்த ஆயத்தில் வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்ததாக இந்த ஆயத்தில் வருது இல்லையா? ஆனால் இதை வச்சு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அந்த அடுக்குமா அந்த ஆயத்தில் இருங்க, வமின் ஸுர்ரியத்தி தாவூத வ சுலைமான ஃபபி ஹுதாஹு முக்ததின்னு வருவேன். அல்ல நபிமாரில் பற்றி இந்த ஆயத்தில் இல்லை, வேற ஒரு ஆயத்து சஜிதா ஆயத்தில் இல்லை, அது அல்ல வேற ஒரு ஆயத்தில் நபிமாரில் பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரிசை எல்லா நபிமார்களையும் சொல்லி ஃபபி ஹுதாஹும் இக்ததி, அந்த நபிமாருடைய வழிமுறைகளை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உலாயிக அல்லதீன ஹதல்லாஹு, அவர்கள் யார் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர் வழி காட்டி நபிமார்களாக இருக்கும். ஃபபி ஹுதாஹும் இக்ததி, அவன் வழிமுறைகளை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான். அப்போது நம்ம நபிமாரில் பின்பற்றுவதை பெருமானாருக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். அப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்க இல்லையா, அவர்களை பின்பற்றி நாமளும் சஜிதா செய்கிறத அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்கிறான். சாதில் சஜிதா செய்ய தான் வேணும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். இப்போ கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபியுக்கும் உங்களுடைய நபியாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்மன் உமிர ஐ யுக்ததா பிஹிம், அந்த நபிமார்களை பின்பற்ற வேண்டும் என்று ஏவப்பட்டவர்கள் உள்ளவர்கள், இவங்க நல்லா ஏவியிருக்கிறான். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி சஜிதா செய்தார்களா, நாமும் அங்கே சஜிதா செய்ய தான் வேணும், அந்த சஜிதாவும் செய்வதற்கு உறுதியான சஜிதா தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மேலே ஒரு ரிவாயத்தில் அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அது கட்டாய கடமை இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் சொல்கிறாங்க அது நம்ம செய்ய தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹனஃபியாக்கள் நினைத்துட்டாங்க, இந்த கவுலை எடுத்துக்கிட்டாங்க, இப்னு அப்பாஸ் இந்த கவுலை எடுத்துக்கொண்டு சஜிதா செய்வதை அவர்கள் அவசியமாக ஆக்கியிருக்கிறார்கள். அல் ஃபஸ்லு சானி அன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال அக்ரஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 சஜிதத்தன் ஃபில் குர்ஆனி. அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 இடங்களில் எங்களுக்கு சஜிதாவை சொல்லிக் கொடுத்தார்கள். மின்ஹா சலாசுன் ஃபில் முஃபஸ்ஸல், அல் முஃபஸ்ஸலில் வரக்கூடிய ஹுஜராத்துக்கு பின்னாடி மொத்தம் 3 நஜ்மு இன்ஷிகாக அலக், 26ஆம் ஜுஸ் நஜ்மு, 30ஆம் ஜுஸில் 2.
இது முஃபஸ்ஸலில் வரக்கூடியது. சுவாலி முஃபஸ்ஸல், அவுசாதி முஃபஸ்ஸல், கிசாரி முஃபஸ்ஸல் வரக்கூடிய. ஹுஜராத்திலிருந்து வருது இல்லை, ஹுஜராத்துக்கு பின்னாடி கடைசி வரைக்கும் வரக்கூடிய சூரல் முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க. முஃபஸ்ஸல் சூறாவிலே 3 மட்டும் சொல்லி கொடுத்தார்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒஃபி சூரத்தில் ஹஜ்ஜி சஜிதத்தைனி, சூரத்தில் ஹஜ்ஜிலே 2 சஜிதாக்களை சொல்லி கொடுத்தார்கள். மொத்தம் 15. இந்த 15ங்கிற ரிவாயத்தை யார் எடுத்துக்கிட்டாங்க? அஹமது இமாம் எடுத்துக்கிட்டாங்க. 15 செய்ய சொல்கிறாங்க. ஹனஃபி இமாம் மற்ற எல்லா இடத்துலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஜிதாவை மட்டும் வலியுறுத்தி கூறுகிறான். அந்த சூரத்தில் ஹஜ்ஜில் 2வது இடத்துல இல்லை தொழுகையை பற்றி சொல்லிட்டு வர்றான். இல்லை தொழுகை செய்யக்கூடிய சஜிதாவை வர்கஉ வஸ்ஜுதுன்னு வருது. அது தொழுகையில் கூறக்கூடிய நாம ருக்குஉ வஸ்ஜுது, ருக்கு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள். அப்போ தொழுகையை குறிக்கிறது அது. அதனால அது சஜிதாவுடைய ஆயத்தாக ஏற்றுப்படல. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சில நேரம் சஜிதா செய்யலைன்னு வருது. அதனால் அது செய்யலாம், அதை ஓதிட்டு சஜிதா செஞ்சால் முஸ்தஹப் தான், பெருமானார் சில நேரம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அது ஃபர்லான கட்டாயமான வாஜிபான சஜிதாவில் சேராது என்று கூறுகிறார். வான் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قلت يا رسول الله فضلت سورة الحج بأن فيها سجدتين, சூரத்துல் ஹஜ்ஜிலே 2 சஜிதாக்கள் வந்திருக்கிறது, அதை கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய சூரா சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் பெருமானாரிடத்திலே. கால பெருமானார் சொன்னாங்க, நாம் ஆமாம். மல்லம் யஜ்ஜுதுஹுமா, யார் அந்த ரெண்டையும் சஜிதா செய்யவில்லையோ வலா யக்ரஹுமா, அவர் அந்த 2ஐயும் ஓத வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஐயும் சஜிதா செய்யணும், அது ஓதணும் சஜிதா செய்யணும். சஜிதா செய்ய அந்த 2ஐயும் ஓதாத அப்படின்னு அர்த்தம் வருது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு ஃபலம் யக்ரஹுமா வேற ரிவாயத்தில் வருது. புரிஞ்சுங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? ஃபலம் யக்ரஹுமானா யார் அந்த 2ஐயும் ஓதிவிட்டு சஜிதா செய்யவில்லையோ அவர் அந்த 2ஐயும் ஓதவில்லை, ஓதிய நன்மை அவர் கிடைக்காது, ஓதன மாதிரியே ஆகாது அது என்று அர்த்தம் வைக்கிறாங்க சில ரிவாயத்துகள். அபூ தாவூத் திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் லைஸ இஸ்னாதுஹு பில் கவி வஃபில் மசாபி ஃபலா யக்ரஹா, அவர் அதை ஃபலா யக்ரஹா, அவர் அதை ஓதவில்லை, அதை ஓத வேண்டாம் அந்த இடத்துல வந்திருக்கிறது. கமாஃபி ஷரஹி சுன்னா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் ஓதி சஜிதா செய்யணும்னு பெருமானத்தை வலியுறுத்துறாங்க. சூரத்துல் ஹஜ்ஜில் 2 சஜிதாவை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்வதாக இந்த ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸுடைய இஸ்னாது சஹீஹ் இல்லை, அதனால தான் ஹனஃபியாக்கள் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளவில்லை. புரிஞ்சுங்களா? சரி, சனது சரியில்லை என்பதற்காக இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த 2ஐயுமே ஓதி தான் ஆக வேணுங்கிறாங்க. இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. என்னண்டு சஜிதா செய்ய பிரியுமில்லைன்னா அந்த 2 ஆயத்தையும் ஓதாத அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஓதிட்டே வர்றாரு, சஜிதா ஆயத்து வருது, அதை மட்டும் விட்டுவிட்டு அடுத்த ஆயத்துக்கு போயிடுது. சஜிதா செய்யணும், இதுக்கு போய் எந்திரிச்சு போய் ஒரு சஜிதா செய்யணுமா, இதுக்கு போய் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது தவறு. அது குர்ஆன் ஓதும் போது சஜிதா ஆயத்து தான் சஜிதா ஓதணும். வாய்ப்பு இருந்தால் ஒரு தான் ஓதுவோம், அப்போவே சஜிதா செஞ்சிடணும், உடனே செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா எப்போ நம்ம தொழுகைக்கு போகிறோமோ தொழுகை ஒளி செஞ்சுட்டு உட்காந்துருக்கும் போது சஜிதா செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வோட தொழுது சஜிதா செய்யணும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது ஞாபகம் வரும்போது சஜிதா செய்து விட வேண்டும். நினச்சிங்களா? சரி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜத ஃபி ஸலாத்தில் துஹர், ஒரு முறை துஹர் தொழுகையிலே சஜிதா செய்தார்கள். சும்ம காம ஃபரகா, பின்பு எழுந்து நின்று அப்புறம் ஓதி ருக்குவும் செய்தார்கள். ஃபரஅவ், மக்கள் கருதினார்கள், அன்னஹு கரஅ தன்சீல், அலிஃப் லாம் மீம் தன்சீல் சூராவை ஓதியதாக கருதினார்கள். அஸ்ஸஜிதா, அதே ஓதினா லுஹர்லேயும் ஓதி செஞ்சுருக்காங்க. அப்போ ஜஹரி தொழுகையில் மட்டும் இல்லை, சிர்ரி தொழுகையிலையும் சஜிதா ஆயத்து ஓதி செய்திருக்கிறார்கள். ரவாஹு அபூ தாவூத். அன்னஹு கால கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரு அலைனா குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். வைதா மர்ரபி சஜிதத்தி, சஜிதாவுடைய ஆயத்து வந்து விட்டால் கப்பர அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். சஜிதா செய்வார்கள். சஜிதனா மாஹு, நாங்களும் அவர்களோடு சஜிதா செய்வோம். அதுக்கு பின் திரும்ப தொடர்ந்து ஓதுவார்கள். ரவாஹு அபூ தாவூத். அன்னஹு கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர ஆமல் ஃபத்ஹி சஜிதத்தன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஃபத்ஹுடைய வருஷம், மக்கா வெற்றியுடைய ஆண்டு சஜிதா செய்தார்கள். சஜிதன்னாசு குல்லுஹும், அங்கிருந்து அத்தனை மக்களும் சஜிதா செய்தார்கள். மின்ஹும் ராக்கிபு சாஜிது அலல் அரதி, வாகனத்தில் இருக்கின்ற ஒரு வாகனத்திலே சஜிதா செய்தார். பூமியில் இருந்தவர் பூமியிலே சஜிதா செய்தார். அத்தா இன்னர் ராக்கிப்ல யஸ்ஜிது அலா எதிஹி, சில பேர் ஒரே 2 பேர் 3 பேர் உட்காந்துருந்தாங்க, வாகனத்தொட்டியில் கூட சஜிதா செய்யக்கூடிய இடம் இல்லை என்று சொன்னால் தங்கள் கைகளை வைத்து அல்லாஹ் அக்பர் இப்படி சஜிதா செய்து கொண்டார்கள். புரிஞ்சுங்களா? அப்போ சஜிதா செய்ய இடம் இல்லைங்கிறதுக்காண்டி அவ்வாறும் சஜிதா செய்தார். அத்தனை பேரும் சஜிதா செய்தார்கள். ரவாஹு அபூ தாவூத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஜ்து ஃபீ ஷைஇன் மினல் முஃபஸ்ஸலி முந்து தஹவ்வல இல் மதீனதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு மாறி வந்த பின், மக்காவிலிருந்து வந்த பின்பு முஃபஸ்ஸலில்
எதிலேயும் சஜிதா செய்யவில்லை. எதில்? அஜ்மு, இன்ஷிகாக்கா, அலக், இது மூணுலேயும் சஜிதா செய்யவில்லை. இப்போ மேலே ரிவாயத்துடுங்க, அபூ ஹுரைரா ரிவாயத்து, வா முஸ்லிம் ரிவாயத்து, சஜிதனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்ஸமாஉன் ஷக்கத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க. இது ரெண்டுலேயும் சஜிதா செய்தோம் அறிவிக்கிறது யார்? அபூ ஹுரைரா எப்போ முஸ்லீம் ஆனாங்க? பெருமானுடைய கடைசி காலத்தில் 2 வருஷம் இருக்கும்போது தான் முஸ்லீம் ஆனாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சஜிதா செய்தோம். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க நாங்கள் செய்யவில்லை. அப்படின்னா ஒரு சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை பெருமானார் செய்தார்கள் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, செய்து நான் பார்க்கவில்லை என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்கன்னா இந்த செய்தார்கள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா செஞ்சுருக்காங்க சொல்ல, இவர் பார்க்கல. எல்லா நேரத்திலையும் எல்லா சஹாபாலும் கூட இருக்க முடியுமா? புரிஞ்சுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் இடது கையிலும் சாப்பிட்டாங்க, வலது கையில் பேரிச்சம்பழம், இடது கை வெள்ளரி பிஞ்சு வச்சுட்டு இப்படியும் சாப்பிட்டாங்க. அப்படி வந்திருக்கு. பெருமானார் வலது கையில் இடது கையில் சாப்பிட்டதே கிடையாதுங்கிற ஒரு சாபி, இவர் பார்த்ததே கிடையாதுன்னு அர்த்தம். பெருமானார் சொன்ன ஒரே ஒரு முறை நாங்கள் போர்களை சென்றிருந்த பொழுது அதா சுபாத்தத்த கோமின்னு ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேடாக இருந்துச்சு, வேறு இடம் கிடைக்கல போய் சாப்பிட்றதுக்கு, அதனால் உட்காரதுக்கு அருவருப்பாக இருந்துச்சு, நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நின்று சிறுநீர் கழித்து நான் பார்த்தேன். நிர்பந்தத்துக்கு அவ்வாறு செய்யலான்னு அப்படின்னு அர்த்தம். கால் வலி, முட்டு வலி, அது கீழே இடம் சுத்தமாக இல்லை, என்ன செய்ய முடியும்? நின்று சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட செய்யலாம். புரிஞ்சுங்களா? சில நேரம் பஸ் ஸ்டாண்டு போகிறோம், சில பஸ் ஸ்டாண்டுகளில் உட்காந்து மாதிரி சிறுநீர் கழிக்கிற மாதிரி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நின்று கழிக்கிற மாதிரி பேஷன் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. பேஷன் மாதிரி டிரைவருங்க கண்டக்டர்லாம் வந்து அங்கேண்டு ஒன்று கடிச்சிட்டு டேலாக கூட பிடிக்கிறதுல கழுவுறதுலாம் அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இப்போ அங்கே போய் எங்கே போய் உட்காருது? நம்ம உட்காரதுக்கே இடம் இல்லை, சின்னதாக கட்டி விட்ருக்காங்க. அங்கே போய் நம்ம உட்காந்து சிறுநீர் கழிச்சா நம்ம மூஞ்சி போய் அதில் இடிக்கும், நம்ம தலை போய் அவன் அந்த மூத்திர பாஷனில் போய் இடிக்கும். என்ன செய்யறது? வேறு வழி இல்லை. அந்த மாதிரி சொல்ல என்ன செய்யணும்? நம்ம வெளியே ஏதாவது டேலாக் கட்டின்னு எடுத்துக்கணும், இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கா, இல்லைன்னா நீட்டி தினத்தந்தி பேப்பர் இருக்கா, தினத்தந்தி பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். பேப்பர் எடுத்துக்கிட்டு நாம் போய் அதிலே சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்து கொண்டு வந்து விட வேண்டும். தண்ணி கிடைக்காத பட்சத்தில் தண்ணி தான் நம்ம எப்பயும் பாட்டில் தண்ணி வச்சுருப்போம், குடிக்க தண்ணி வச்சுருப்போம், அதை கொஞ்சம் ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம, வேறு வழி இல்லாத நேரத்தில். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஜாயிஸ் என்று காட்டுவதற்காக நிர்பந்தத்திலே பெருமானார் ஒரு முறை இது இருக்கிறார். ஆனால் அண்ணன் ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, யாரேனும் உங்கள்ட்ட ரசூல் சார் நின்று சிறுநீர்களை பார்த்தேன்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க, மொத்த வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சஃபரில் போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ எந்த சஹாபி இருக்குதுங்கிறாங்க, ஒரு சஹாபி இல்லைங்கிறாங்கன்னா நடந்தது என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, நானும் சஜிதா செய்தேன்னு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க நான் சஜிதா செய்யலை அப்படிங்கிறாங்க. அப்போ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت كان رسول الله صلى الله عليه وسلم يقول في سجود القرآن بالليل. பெருமானார் இரவிலே சஜிதாவை குர்ஆனுடைய சஜிதா செய்கிற பொழுது சொல்லுவார்கள், தலையை வச்சுட்டு பெருமானார் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதும் போது தலையை வைத்து விட்டு சொல்லுவார்கள், சஜத வஜ்ஹி இல்லதி ஹலகஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவ்வதிஹி. சில ரிவாயத்தில் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் சேர்ந்தும் வருது. என் தலை என் முகம் சஜிதா செய்து விட்டது, இல்லதி ஹலகஹு அதை படைத்த ரப்புக்கு, வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு அதனுடைய செவியையும் அதனுடைய பார்வையும் பிளந்து விட்டானே. தலை உருண்டையாக இருக்கும், சதக்கட்டையாக இருக்கும், அதில் கண்ணை பிளந்து காதை பிளந்து கேட்கும் சக்தியை உண்டாக்கினானே. பிஹவுலிஹி வ குவ்வதிஹி தன்னுடைய ஆற்றலை கொண்டும் தன் சக்தியை கொண்டும் இவற்றை உண்டாக்கினானே, அந்த ரப்புக்கு என் தலை வழங்கி விட்டது என்று சொன்னார்கள். இப்போ இதுவும் சுன்னத்து. சிலர் சொல்கிறார்கள் ஃபரதான தொழுகையில் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், நஃபில் தொழுகையிலையோ தனியாக சஜிதா திலாவத் செஞ்சாலும் சொல்லிங்கன்றாங்க. ஃபரதான தொழுகையிலையும் சொல்கிறதுனால ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிறான். ரவா அபூ தாவூத் திர்மிதி வன்னஸை கால திர்மிதி ஹதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் ரஐத்துனி அன் லைலத வஅன நாயிமுன் கஅன்னி உஸல்லி ஹல்ஃப ஷஜரத்தின். யா ரசூலல்லாஹ் நான் இரவில் ஒரு கனவு கண்டேன். பெரும்பாலும் மிகுதமாக காலையில் ஃபஜ்ர் தொழுது யாரும் கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ நான் இன்றிரவு ஒரு கனவு கண்டேன் யா ரசூலல்லாஹ், நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி தொழுது கொண்டிருக்கிறேன், சஜாவுடைய ஆயத்து வந்துச்சு, ஃபசஜத்து நான் சஜிதா செய்தேன், ஃபசஜத்து ஷஜரத்து லி சுஜூதி என் சஜிதாவுடனே சேர்ந்து அந்த மரமும் சஜிதா செய்தது. இப்போ சமீத்துஹா தக்கூல் இந்த மரம் சஜிதாவில் இவ்வாறு சொன்னது, அல்லாஹ் மக்துபுலி பிஹா இந்தக அஜ்ரா, யா அல்லாஹ் இந்த சஜிதாவை கொண்டு உன்னிடத்திலே எனக்கு உயர்ந்த கூலியை எழுதுவாயாக, வஹுத்த அன்னி பிஹா விஸ்ரா என் பாவங்களை அதன் காரணமாக என்னை விட்டு நீக்கி அருள் புரிவாயாக, வஜஅல்ஹா லி இந்தக துக்ரா இந்த சஜிதாவை உன்பிடத்தில் எனக்கு கட்டு சாதமாக ஆக்கி வைப்பாயாக, மறுமை நாளில் எனக்கு உதவக்கூடிய கட்டு சாதமாக சஜிதாவை நீ ஆக்கி வைப்பாயாக, தகப்பலஹா மின்னி
என்னிடமிருந்து இந்த சஜிதாவை ஏற்றுக்கொள்வாயாக. கமா தகப்பல் தஹா மின் அப்திக தாவூத், உன் அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து சஜிதாவை எப்படி ஏற்றுக்கொண்டாயோ அவ்வாறு ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த மரம் சொல்லுச்சு. இதை நான் கேட்டேன் யார் சொல்லலான்னு பெருமாள்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் பெருமாள் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு முடிஞ்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சஜிதாவுடைய ஆயத்து பெருமாள் ஓதணும். ஓதும்போது பெருமாள் சஜிதா செஞ்சாங்க. செஞ்சும்போது இதே பெருமாளும் ஓதுனாங்க, இதே மாதிரி ஓதியும் காமிச்சாங்க. கால இப்னு அப்பாஸ் ஃபக்ரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஜதத்தன், அதன் பின்பு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினார்கள். சும்ம சஜத, சஜிதா செய்தார்கள். ஃபஸமிஅதுஹு, நான் கேட்டேன் அவர் சொன்னதை. வஹுவ யகூலு மிஸ்லமா அக்பரஹு ரஜுலு அன் கௌலி ஷஜரத்தி, அந்த மரத்துடைய சொல்லிலிருந்தும் அந்த மனிதர் எதை பெருமானிடத்தை சொல்லி காண்பித்தாரோ அது அப்படியே பெருமான துவாவை ஓதினார்கள். அப்போ இன்னொருத்தர் சொன்னதையும் பெருமான மதிப்பு கொடுத்தாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஒரு மரம் சொன்னாலும் கேட்டுக்கலாம், நல்ல விஷயங்கள். ரவா திருமதி இப்னு மாஜா. இல்லா அன்னஹு லம் யதுகுர் தகப்பல்ஹா மின்னி கமா தகப்பல்தஹா மின் அப்திக தாவூத் என்ற வார்த்தை மட்டும் இப்னு மாஜாவிலே இல்லை. வகால திருமதி ஹாதா ஹதீஸுன் கரீப். அப்போ இது பெரியோர்களுடைய தன்மை, எங்கே இருந்தாலும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். என் சேகநாயகம் சின்ன பிள்ளை, எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் பயான் செய்ய சொல்லுவாங்க. சர்க்காருடைய பேரம் வயசு தான் இருக்கும். ஓதர ஆலிம் சேவர் பண்ண மாசால 3 மாதம் ஓதும் போது சர்க்கார்ட்ட பண்ணி என்னையே பயான் செய்ய சொல்லுவாங்க. அப்படின்னு பயான் செய்ய சொல்லிட்டு சர்க்கார் அவங்க கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க, நீ பயான் செய்ய வர வரைக்கும் அப்படின்ட்டு. அந்த இடைவெளி நெப்புறதுக்காண்டிலாம் இல்லை, பயான் செய்ய சொல்லிட்டு கவனித்து கேட்பாங்க. இப்படி தலையை திருப்பி கேட்பாங்க, இப்படி கவனித்து கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த பயானில் நம்ம எதுவும் குறை நிறைகள் சொன்னால் சொல்லிக் கொடுப்பாங்க. பயான் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி சொன்னீங்க, இப்படி தான் சொல்லணும் இதை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு தடவை பயான் செஞ்சார், ஒரு ஒரு புது ஆலிம் சார் பயான் செஞ்சார். நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லீம்களாக படைத்தானே அப்படின்னு. இந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். சர்க்கார் சொன்னாங்க, கண்ணு நாம் முஃமின்கள் முஸ்லீம் மட்டும் நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கோம், அங்கே அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பயான் செய்கிறீங்க, அங்கே ஏசி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏசி வேலை செய்கிறவங்க 3 பேருமே நான் முஸ்லீம்ஸ். இப்போ அவங்க காதில் அவ்வளோ தானே செய்யும். பாருப்பா, அவங்க முஸ்லீமாக படைச்சாங்கன்னா நம்ம எல்லாம் எல்லா முஸ்லீமாக படைக்கலையா அப்படிங்கிறாங்கன்னு அவங்க தப்பாக நினைக்க விடாது இல்லையா. அந்த மாதிரி டைம் வரும்போது என்ன சொல்லிக்கணும், நீங்கள் நம்ம எல்லாம் மனிதர்களாக படைத்தானே சொல்லி தர்றாங்க. அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். நமக்கு பார்க்க கண்ணு கொடுத்தானே, கேட்டு காது கொடுத்தானே, பேச நாவு கொடுத்தானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படி சொல்லிக்கணும்பா அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இன்னும் அந்த அவர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம பயான் செய்கிறோம், பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தால் வேறு பிரச்சனை. எல்லா பள்ளியிலும் வெளியில் மைக் வேறு கட்டி விட்டுறாங்க. அந்த மைக்கு தெருவில் போகிற 4 பேர் காதில் விழுகும். அந்த தெருவில் 4 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் சாமான் விற்றுட்டு போவாங்க, கத்திரிக்காய் முருங்கான்னு விற்றுட்டு போவாங்க. அவங்க காதுலேயும் அது விழுகும். அதனால் அவங்க ஒருத்தருடைய மனசை வருத்தப்படக்கூடாது இல்லையா. ஒருத்தராக இருந்தாலும் ஒரு கேவராக இருந்தாலும் பாரு, இவங்களாம் முஸ்லீம்லாம், நம்மளாம் முஸ்லீம் கிடையாதான், ஒதுக்கி பேசுகிறாரு பாரு அப்படின்னு அவர் நினைக்க கூடாது இல்லை. அந்த மாதிரி டைமில் பேச்சை அப்படி மாற்றிக்கணும். இந்த மாதிரி வார்த்தையை சொல்லாமல் அந்த மாதிரி மாற்றி சொல்லணும். அழகாக சொல்லித் தர்றாங்க அந்த மாதிரி. அதேமாதிரி சர்க்கார் அவங்க பயான் செய்யும் போது கொஞ்சம் முன்னாடி கூட தம்பி ஷுஹூதி சார் பேசினாங்க. அந்த ஒரு செய்தி சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. சொல்லுவாங்க சர்க்கார், அதாவது நம்ம அவங்கள விட அந்தஸ்தில் குறைந்த அவங்களுடைய இளம் வயதில் உண்டான ஒருவர் சொல்லக்கூடிய ஹதீஸை, ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நக்கல் செய்வாங்க சர்க்கார் நாயகம். இது பெரியோருடைய பண்பாடு. நம்மளுடைய பெரியவங்க சொன்ன கேட்கலாம். ஒரு முறை பயானில் PSB ஜைனுல்லா பின் ஹஸரத் கிப்லா அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொன்னதை பயான் செய்து நக்கல் எல்லாமே சொல்லுவாங்க. தன்னை விட சில என் மாணவர் ஒருத்தர் பயான் பேசினார், அந்த பயானில் ஒரு செய்தி சொல்லி காமிச்சார். அப்படி சொல்கிறதுக்கு தன்மானம் வேணும், ஈகோ தடுக்கணும். நம்மளே நாம தான் பெரிய ஆள், நம்மளை விட அவர் பெரிய ஆளை போயிட்டாரா, இப்போ அவரே நான் பெரிய ஆளை நான் ஆக்கணும் அப்படின்னு அதுக்கு ஈகோ தடுக்கும். ஆனால் அந்த ஈகோ விட்டு கொடுத்து சின்னவர்களையும் மதிக்கிறது தான் உயர்ந்தவர்களுடைய அந்தஸ்து. ஒரு பள்ளிவாச திறப்பு விழாவுக்கு மிஸ்கினை கூப்பிட்டுருந்தாங்க பயான் பேசுகிறதுக்கு. அது வால் போஸ்ட்டில் என்னுடைய உஸ்தாத் PSB ஜைனுல்லா பின் கிப்லா அவர்கள் பேர் சிறப்புரைன்னு போட்டு அதுக்கு அதை பேச்சுக்கு என் பேரையும் போட்டிருக்கான். சொல்லியிருந்தேன்னா பண்பு என் பேரை போட வேணான்னு சொல்லியிருக்கேன். அந்த மஜ்லிஸ் நிர்வாகிகள் ஒருத்தர் நமக்கு ஆஷிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, PSB ஜைனுல்லா பின் கிப்லா உரையாற்றுவார்கள் அவருக்கு 2வது பேரை மிஸ்கின் பேரை போட்டிருக்காங்க. மொழி சுபேர் அஹமது. அவங்கள்ட்ட ஓதம் காரணம் அடித்து அவங்கள்ட்ட ஓதன மாணவர் நாம அவங்க பேரையும் போட்டிருக்கிறான், என் பேரையும் போட்டு வச்சுருக்காங்க நோட்டீஸ்லாம். நான் வேணான்னு சொல்லியிருப்பேன், போட்டது பின்னாடி தெரிஞ்ச செய்தி. அசத்து கூப்பிட்ற செய்தி எனக்கு பின்னாடி தெரியும். சரி முடிஞ்சுங்களா, அசத்து வந்துட்டாங்க, நானும் வந்துட்டு அசத்து மிஸ்கின் பயான் செஞ்சேன், அவன் அசத்தும் பயான் செஞ்சாங்க. பயான்லாம் முடிஞ்சு நன்றி உரை சொல்லக்கூடிய இருப்பார்ல, நன்றி உரை அவர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டே வர்றார் சீட்டை வச்சுக்கிட்டு.
நன்றி கடைசி நன்றி ஒரு அஜித் வாசிப்பார்ல, அவர் வாசிட்டே வர்றார். இதுக்கு விழாவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்த ஆனா மூவண்ணா அவர்களுக்கும், கிராத் ஓதி ஹஜரத் கிப்லா வரிசையா கீதம் இசைத்த, அப்புறம் சிறப்புரையாற்றிய கண்ணியம் பாக்கியாத்துடைய பேராசிரியர் ஆசிரியர் ஹஜரத் கிப்லா பிஎஸ்பி ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் கடைசி என் பேரை விட்டார். அவர் மறந்துட்டு விட்டார் போல தெரியுது. பொதுவாக விட மாட்டாங்களே, எல்லா பேரையும் வாசிப்பாங்களே. அவரை சொல்லிட்டு வந்தவர் அவங்கள பற்றி 2 வார்த்தை சொல்கிறேன் அப்படி பிஎஸ்பி சொல்லுவாங்க இல்லையா, ஹஜரத் கிப்லா அவர்கள் நம்முடைய வேண்டிய பல நிகழ்ச்சி ஓதி வச்சு வந்திருக்கிறாங்க, நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இங்கே காவல்துறை அவர்களுக்கும் அப்படின்ட்டார். அடுத்து போயிட்டார். அது கீழே என் பேர் இருக்கே, அதை விட்டார். நான் சும்மா விட்டேன். மறக்கிறது மனுஷனுடைய இதான, சொன்னதுனால தான் நம்ம கௌரவமா நன்றி உரையில் நம்ம பேர் சொல்லலைன்னா உங்கள் மானக்கேடா கேவலமாக ஒன்றும் சொல்லவில்லை. நான் உட்காந்துருக்கேன், அஜித் உட்காந்துருக்குறாங்க, அவர் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. கடைசி கீழே இப்போ மைக் செட் வரைக்கும் போயிட்டார். கடைசியில் மைக் செட் ஏற்பாடு செய்த, சாயா வழங்கிய இந்த பொடியன்களுக்கும் அங்கெல்லாம் போயிட்டார். யாரை விட்டார்? என் பேரை விட்டார். பார்த்துட்டே இருந்தாங்க பிஎஸ்பி. எப்பா ஹஜரத் கிப்லா பேரை விட்டியப்பா, சொல்லுப்பா மௌலானா மௌல்வி ஜுபேர் அஹமது பாக்கவி சொல்லுப்பா. மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிறப்புரையாற்றிய மௌலானா மௌல்வி ஜுபேர் அஹமது பாக்கவி கிப்லா அவர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. அசத்து சும்மா உட்காந்துருக்கலாம்ல. அவர் வரிசையாக போயிட்டு கடைசியில் வரைக்கும் போயிட்டார். அவர் பாய் விரிச்சவன் வரைக்கும் வந்துட்டார். கடைசியில் பாத்ரூம் கழுவுனவன் கடைசி வரைக்கும் கீழே வந்துட்டார். அவர் என் பேரை விட்ட உடனே நான் சும்மா உட்காந்துருக்கேன். மறந்து அதனால இந்த மான கேடா ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன ஈகோ இருக்குது, என் பேர் சொல்லாமல் தான் நல்லது தானே அப்படின்னு. ஆனால் அஜித்து விடலை. அவங்க எவ்வளோ பேர் அந்தஸ்து, நம்முடைய உஸ்தாது பாக்கியாத்துடைய நாசிர் அஜித்து, நாம பொடியன். இவங்க பேர் எப்போ விட்ட, சொல்லுப்பா அவங்க பேரை சொல்லு அப்படின்னு அவர் மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் மேடை இல்லையா, சிறப்பு விழாவில் மேலே அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் சொல்ல வைக்கிறாங்க. அதுதான் பெரியவங்களுடைய பண்பாடு. தன்னை விட உயர்ந்தவங்களை மதிக்கிறது எல்லாரும் மதிப்பாங்க, எல்லாரும் மதிப்பாங்க. தன்னை விட தாழ்ந்தவர்களையும், தன்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களையும், பேரப்புள்ள வயசு இருக்கக்கூடியவர்களையும் கண்ணியம் செலுத்துவது, மரியாதை கொடுப்பது பெரியோருடைய பண்பாடு. அப்போ இவர் கனவு சொன்னார். சரி கனவு தானே, போப்பா கனவு சொல்ல வந்துட்டார் போ அப்படின்னு சொல்லாமல் அவருடைய கனவையும் கவனித்து கேட்டு மரியாதை கொடுத்து அடுத்து ஓதந்த கேட்டால் சந்தோஷப்படுற, எவ்வளோ சந்தோஷப்படுற. நான் சொன்னேன் ரசூல் சலாசம் அவங்கள்ட்ட இப்படி கனவுல நான் பார்த்தேன்னு, அதை பெருமான சலாசம் அடுத்து சையாசும் ஓதனாங்க தெரியுமா, ஆனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தி பாரு, அது சின்ன பொடியினாக இருந்தாலும் சரிதான், அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அமா தகப்பல் தஹா மின் அப்தி வகால திருமதி ஹாதா ஹதீஸ் ஹரீம் அல்-ஃபஸ்ல் சாலிஸ் அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅ வன்-நஜ்ம், பெருமான் வன்-நஜ்ம் சூரா ஓதினார்கள். ஃபஸஜத ஃபீஹா, சஜ்தா செய்தார்கள். ஃபஸஜத மன் கான மஅஹு, அவர்களோடு இருந்த மக்களும் சஜ்தா செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னு என்ன, முஃமின்கள் முஸ்லீம்கள் அங்கே நின்று கொண்டு இந்த காபா நின்று அத்தனை மக்களும் சஜ்தா செய்தார்கள். எல்லாருமே பெருமானா விழுந்தார்கள். அல்லாஹ் தஆலா முஅஜிசாவாக முஃமின்கள் சஜ்தா செய்தவுடன் அங்கிருந்த காஃபிர்களும் சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு காஃபிர் மட்டும், அவர் வாகனத்தை உட்காந்துருந்தாப்லையா கீழே உட்காந்தாலே தெரியல, அவர் நான் தலையை குனிறதா, எல்லாரும் குனிஞ்சிட்டாங்கன்னா அவர்கிட்ட குனிய மனசு வராமல் கீழிருந்து ஒரு இப்படி மண் எடுத்து இப்படி அல்லாஹ் அக்பர் இப்படி செஞ்சாராம். அவர் பெருமையாக என் தலையை கொண்டு போய் எப்படி கீழே வைப்பேன் அப்படி. அபூஜஹல் கேட்டானா, இதென்ன சஜ்தா புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. தலை கீழே இருக்குது, பித்தட்டு மேலே நிற்குது, இதுதான் பெரிய, அது எங்கள் பித்தட்டோட தலையை கீழே கொண்டு போய் மண்ணில் வைக்கிறதா, எவ்வளோ கேவலமாக இருக்குது, அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னானா. இந்த சந்தர்ப்பத்தில் வேறு சந்தர்ப்பத்தில் வேறு நேரத்தில். அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரிய கேவலமாக தெரியும், தலையை கொண்டு போய் மண்ணில் வைக்கிறது. அது மண்ணை எடுத்து தலையில் வச்சானா ஒரே ஒருத்தன் மட்டும், உபய் இப்னு ஹலஃப் என்பவன். அப்போது ஃபரைத்து கைர அன்ன ஷேகம் மின் குறைஷி உண்டான ஒரு மனிதர் அகத கஃபம் மின் ஹசா, கீழிருந்து பொடிக்கற்களில் ஒரு கையை எடுத்தார். அவு துராபின், மண்ணிலிருந்தும் ஒரு கைப்பிடியை எடுத்தார். ரஃபாஹு இலா ஜபஹதி, அதை தன்னுடைய கை தலைவரைக்கும் கொண்டு போய் அதை தன் தலையில் வைத்து கொண்டார். இவர் தலையை தரைக்கி கொண்டு போகலை. வகால இன்னும் சொன்னார், எகிஃபீனி ஹாதா, இது போதும் எனக்கு என்று பெருமையாக சொல்லி கொண்டார். கால அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, வலகத் ரஐதுஹு பஅது குதில காஃபிரன், அதன் பின்பு நான் அவரை பார்த்தேன், காஃபிராக அவர் கொல்லப்பட்டார். அவுது பில்லாஹ் மின், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. முத்தஃபகுன் அலைஹி. வஸாதல் புகாரி ஃபி ரிவாயத்தின் ஹு உமையத் இப்னு ஹலஃப் என்பவன் தான் அந்த மனிதன். அவன் யாருங்க? உமையத் இப்னு ஹலஃப். உமையத் இப்னு ஹலஃப் யார் தெரியுமா? உமையா பத்ரில் கொல்லப்பட்டான்.
இவனுடைய தம்பி ஒருத்தன் தான் உஹதில் கொல்லப்பட்டான். அவன் யார்? உபை பின் கலஃப். அவனை யார் கொன்றது? யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றாங்க அவனை. அம்பெடுத்து ரசூலை மொத்த வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பெறிந்தது கொன்றது ஒரு ஆள் தான், உபை பின் கலஃப் ஷைத்தான். அம்பெடுத்து விட்டாங்க. அம்பு எடுத்து வில்லு வச்சு அடிக்கல. அவன் பெருமானாரை கொன்றே தீர்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் என்றால் என் கையில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு கூர்மையான வாள், ரொம்ப பெரிய வாளை தீட்டி, இதில் தான் அவங்க கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு தீட்டி அதில் விஷம் தோய்ப்பாங்க. இந்த வாளில் கடுமையான விஷத்தை கொண்டு முன்னில் அப்படியே தேய்ச்சிடுவாங்க. தேய்ச்சி காய வைப்பாங்க, திரும்ப தேய்ச்சி காய வைப்பாங்க. இப்படியே நுனியிலேருந்து மேலே வரைக்கும் விஷம் தோய்ந்த வாள் அப்படின்னு பேர். அது எதுக்குன்னு கேட்டால், இப்போ வாழை பொறுத்த வரைக்கும் ஓங்கி வெட்டினா, கழுத்தை வெட்டினா தானே சாவு வரும். அந்த விஷம் தோய்ந்த வாளில் இப்படி மேலே கீறல் ஏற்பட்டாலே போதும், லைட்டாக இப்படி கீறிட்டாலே போதும், அந்த கீறலுக்குள்ளே விஷம் உள்ளே போயிடும். விஷம் உள்ளே போய் ரத்தத்தில் பாய்ந்து அந்த ரத்தம் உள்ளே போய் மனுஷன் 1 மணி நேரம் செத்து போயிடுவாங்க. அதனால் அந்த விஷம் தோய்ந்த வாழை பயன்படுத்துவாங்க சில பேர் போர்களில். இப்படி ரைட்டாக உடம்புல கீறல் விட்டாலே போதும், கீறிட்டே போனாலும் போதும், 4 பேரை டக்குன்னு வெட்டவே தேவையில்லை. அந்த மாதிரி வாழெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. பெருமானாருடைய உஹது போரில் பெருமானாரை தேடி வந்தான், கிட்ட வந்தான். சஹாபாக்கெல்லாம் தடுக்க போனாங்க, அவனை வரட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டான். அவன் கிட்ட வந்தான், பெருமானார் கிட்ட வாழை எடுத்துக்கிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த சஹாபியுடைய முதுகில் கட்டியிருந்த தூண், அம்பாரம் சொல்லுவாங்க, அம்பு வைக்கக்கூடிய அந்த பொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அது முதுகில் கட்டியிருப்பாங்க. அதுலேருந்து இப்படி கையில் ஒன்று எடுத்து அப்படி தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான், அம்பு வச்சுன்னு அடிக்கல, இப்படின்னு தூக்கி போட்டாங்க. கிட்ட வந்தோன்னே அது போய் அவனுடைய கழுத்துக்கிட்ட தோள்பட்டையில் உரசிக்கிட்டு போய் கீழே விழுந்துருச்சு. புரிஞ்சுங்களா? லைட்டாக ஒரு கீரல் தான், ரத்தம் கூட வரல, ஒரு கீரல் தான் விழுந்துச்சு. ஆனால் அவன் கத்துனா மலையே அதிருது. வளர்ந்துச்சுல, அடிபட்ட பன்றி கத்த மாதிரி கத்துறான். கத்து 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 கத்துன்னு கத்துறான், கத்திட்டே ஓடுறான், இங்கேயும் ஓடுறான். அந்த பக்கம் சில பேர் கேட்டாங்க, என்னடா என்ன இது, என்ன நினச்சி இதுக்கு போய் கத்துற? ஏன்னா திருவண்ணு காயம் எங்கன்னே தெரியல, இதுன்னு கீறி இருக்கு, இதுக்கு போய் இந்த கத்துற? அட பாவில, நீ காயத்தை பார்க்குற, காயத்தை உண்டாக்குறது யாருன்னு நீ பார்க்கல. இருலோக ரட்சகரை உண்மை, ஈருலக சக்கரவர்த்தி. அவங்களாம் தெரியும், சூழலை மாண்பு தெரியாது அவங்களுக்கு. அவங்களப்பா இந்த மாதிரி செஞ்சாங்க நீ அப்படின்னு கத்துறான்னு கத்தி போகிற வழியே செத்து போயிட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் செத்தவன் ஒருத்தன் தான், உபை பின் கலஃப். அவனுடைய அண்ணன் யார்? உமையத் பின் கலஃப். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜத ஃபீ சாது சூராவில் செய்தார்கள். வகால சஜதஹா தாவூத் தௌபத்தன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌபாவாக அல்லாஹ் செய்தார்கள். வஸ்தக்ஃபர ரப்பஹு, இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்தார்கள். வ நஸ்ஜுதுஹா ஷுக்ரன், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக செய்யும். அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி குர்ஆன் ஓத தௌஃபீக் கொடுத்தானே, மார்க்கத்தை கொடுத்தானே, நன்றியாக நாம் செய்வோம் என்று சொன்னார். ரவாஹு நஸாயி. பாபு அவுகாத்து நஹி, தடுக்கப்பட்ட வக்துகளை பற்றிய பாடம். 3 வக்து ஹராமான வக்து. எதுங்க? சூரியன் உதிக்க ஆரம்பித்திலிருந்து உதித்து முடிக்கும் வரை. இப்போ 6:15 சூரிய உதயம் போட்டிருப்பாங்க. அப்போ 6:15 சூரியன் இதான் அடிவானம்னா மேலே வரும், இப்படி மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு தொழுகை அது வரைக்கும் தொழுகலாம். கரெக்டாக 6:14 மேலே வந்துருச்சு, ஹராம், தொழுகை ஹராம் ஆயிடும். இது வரைக்கும் ஃபுல்லாக அது வெளியே சூரியன் வெளியே முடிச்சு கொஞ்சம் ஒரு தூரம் வர வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். 6:15 6:30 அப்படி முன்ன பின்ன மாறும், 13-14 நிமிஷம் அப்படி மாறும் சில நேரங்களில். புரிஞ்சுங்களா? தொழுகிறது ஹராம், அந்த வக்தில் தொழுகக்கூடாது. அதே மாதிரி சூரியன் நடு உச்சியிலிருந்து சாயும் வரை. புரிஞ்சுங்களா? சூரியன் பூமி நடு உச்சிக்கு சூரியன் வந்துருச்சு, இங்கேருந்து டச் பண்ணிட்டா தொழுகை ஹராம் ஆயிரும். 12, 13 பட்டம் போட்டிருப்பாங்க, நண்பகல் அப்படின்னு நீங்கள் பட்டங்களை நெட்டில் போட்டிருப்பாங்க. டச் பண்ணிட்டா தொழுகை ஹராம். எது வரைக்கும்? அந்த நண்பகலை சூரியன் முழுசாக கடந்து இப்படி அதை கடந்து செல்ற வரைக்கும். இது ஏறத்தாழ ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். இந்த 10 நிமிஷம் சூரியன் கடந்து போகிற வரைக்கும் அது தொழுகை ஹராமான வக்து. புரிஞ்சுங்களா? இப்போ தற்காலிகளுடைய கணக்கீடுகள், தற்காலிகளுடைய விஞ்ஞான அமைப்புகளில் கரெக்டாக துல்லியமாக சொல்லிடலாம். 12:13 12:21 வரைக்கும் அப்படி 9 நிமிஷம் அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். அந்த காலத்து முறையில் சூரியன் மேலே தொழுகை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு. அவர் அங்கே கொஞ்சம் டைம் ஜாஸ்தி, இங்கிட்டு 5 நிமிஷம்,
அவன் 5 நிமிஷம் கூட்டிக்குவாங்க. கூட்டிகிட்டு நீங்கள் 12 வரைக்கும் தொழுகாதீங்க, 12 வரைக்கும் தொழுகாதீங்க, 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியன் மறைதல், சூரியன் மறைய தலைப்பட்டு விட்டால் தொழுகை ஹராம். அப்படின்னு என்ன, சூரியன் வந்துச்சு, முழு சூரியன் இருக்குது, லைட்டாக உள்ளே போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, தொழுகை ஹராம். இது வரைக்கும் முழுசாக உள்ளே போய் மறையிற வரைக்கும், மறைஞ்சிட்டா மகரிப் தொழுகை வந்துடும், வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், முழுசாக உள்ளே போகிறதுக்கு, அந்த முழு உடல் மறையிறதுக்கு. இந்த 3 நேரமும் அவுகாத்து நஹி, தடை செய்யப்பட்ட வக்து, தொழுகிறது ஹராம். ஆச்சுங்களா? இது இல்லாமல் மக்ரூஹான 2 நேரம் இருக்குது. இது என்னங்க, ஃபஜ்ரு சுன்னத் தொழுது விட்டு ஃபரல் தொழுது விட்டால் அதுக்கு பின் சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் டைம் இருக்குல்ல, அது மக்ரூஹான நேரம். எந்த தொழுகையும் தொழக்கூடாது, சுன்னத்தோ நஃபிலோ எதுவுமே தொழுது, திக்ரு ஃபிக்ரு குர்ஆன் சரி போதலாம், தொழுகை கூடாது. அதே மாதிரி அசடு தொழுது விட்டோம், சூரியன் மறையிற வரைக்கும் உள்ள டைம் இருக்கு இல்லையா, அது மக்ரூஹான நேரம், எந்த தொழுகையும் தொழக்கூடாது அந்த நேரத்தில். அது 2மே மக்ரூஹான நேரங்கள். நற்காரியங்கள் செய்வேன்னா ஷைத்தானுடைய கருணில் கும்புல சூரியன் மறையுது, அந்த நேரங்களில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டாம் என்று பெருமான சொல்கிறாங்க. அடக்கம் பண்ணுறது கூட செய்யக்கூடாது அசருக்கு பின்னாடி, சூரியன் அந்த மறையக்கூடிய டைம் இல்லை. அடக்கமலுக்கு டைரியம் 24 எப்போ வேணால் அடக்கலாம், சூரியன் மறைய டைமில் தூக்கிய டைமில் அடக்கம் பண்ண வேணும். ஆனால் நிறைய இடங்களை பார்க்குறோம், அசர் தொழுகிட்டு ஜனாஸா அடக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு அசர் தொழுகை கொண்டு வந்து அசர் தொழில் அதுக்கு பின்னாடி கொண்டு போய் அடக்கிறாங்க. துஹர் தொட்டு அடக்கலாம், 3 மணிக்கு அடக்கலாம், அசருக்கு முன்னாடி அடக்கலாம், மகரிப் தொட்டு அடக்கலாம், இப்போ வேணும் அடக்கலாம். லைட்டு வெளிச்சு நீங்கள் எல்லாமே இருக்குது தான் செய்து அடக்கலாம். அசர் தொட்டு அடக்கம் செய்யக்கூடாது, அது வேண்டாம் என்று பெருமான் தடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தா கல்யாணம் அசர் தொட்டு வைக்கிறாங்க. எந்த நேரத்தில் நல்ல காரியம் செய்ய வேணாங்கிறலாம், தொழுகையே வேணாங்களோ அந்த டைமில் போய் வைக்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு வைக்கலாம், முபாரக்கான நேரம், லஹவத்துல் குப்ரா, லுஹா நேரம், முபாரக்கான நேரம். காலையில் 9 to 10, 10 to 11 டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது முபாரக்கான நேரம், அப்போ கல்யாணம் வைக்கலாம். அதை விட்டுவிட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அசர் தொழுதுட்டு, நாகப்பட்டினம் ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகரிப் நுகர் தொழில் சாப்பாடு போட்டுருவாங்க, அசர் தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு வந்துடுறது, 5:30 மணி 5:45 மணிக்கு மகரிபுக்கு முன்னாடி கல்யாணம் வைக்கிறது. அது முபாரக்கான நேரம் அல்ல, பரக்கத்துக்குரிய நேரம் அல்ல, ஷைத்தானுடைய கொம்பிலே உதிக்கக்கூடிய நேரம், மறையக்கூடிய நேரம், அது தொழுகை தடை செய்யப்பட்ட நேரம். அப்போ அடக்கம் பண்ணவும் கூடாது, யாரையும் அந்த நேரத்தில் கல்யாணம் காட்சி வைக்கவும் கூடாது. மகரித்துட்டு வச்சுக்க கல்யாணம், இல்லையா அசருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு 3:30 வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த சூரியன் விடிகிற நேரத்தில் தான், சூரியன் அடையிற நேரத்தை கொண்டு போய் வைக்கணுமா நினச்சிங்களா? சூரியன் விடியும் நேரத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை விடியும். சூரியன் விடிஞ்ச பின்பு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தஹஜ்ஜுதிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரங்கள், அந்த நேரத்தில், அது சூரியன் உதிச்ச பின்னாடி துஹாவுடைய டைமில் 7 மணிக்கு அந்த மாதிரி சூரியன் மூழ்கிற நேரத்தில் கொண்டு போய் வாழ்க்கையை கல்யாணம் முடிச்சா வாழ்க்கையை மூழ்க தான் செய்யும். அது மூழ்கிற டைம், வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய டைம் போய் வச்சா. இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. முகூர்த்த நேரம், யமகண்ட நேரம் அப்படின்னு அவன் கணக்கு போட்டு சொல்லுவான், காலையில் தினமணி வரைக்கும், அப்படிலாம் இல்லை. வாழ்நாளெல்லாம் மொத்தமே ஒரே நேரம் தான். பெருமாள் எந்த நேரம் தடை செய்தார்களோ அந்த நேரங்களில் நரகம் எரியூட்டப்படுகிறது. அதனால அந்த தொழுகை வேணும் தடை செஞ்சாங்களோ அந்த நேரம் நமக்கு நற்காரியங்களில் பயன்படுத்தக்கூடாது. குர்ஆன் ஓதலாம், தஸ்பீ செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அதெல்லாம் திறக்குது. அதனால் நல்ல காரியங்களை அந்த நேரத்தில் செய்ய வேணாம், அவ்வளோதான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الفصل الأول عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يتحرى أحدكم فيصلي عند طلوع الشمس. உங்களே ஒருவர் லா யக்சுது, எத்தஹரனா யக்சுது, அவர் தொழுக நாட வேண்டாம், யுசல்லி இந்த துலூஇ ஷம்சி, அவ்வாறு நாடி சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுகை செய்வதை செய்ய வேண்டாம். வலா இந்த குரூபி, அதே மாதிரி சூரியன் மறையும் நேரத்திலும் அவர் தொழ வேண்டாம், தொழுவதற்கு நாட வேண்டாம். இரிவாயத்தின் கால இதா தலா ஹாஜிபு ஷம்சி, சூரியனுடைய அந்த உடல், ஹாஜிப்னா அதனுடைய உடல் மேற்புறம் வெளியே தெரிந்து விட்டால், உதித்து விட்டால், தொழுகையை நீங்கள் விட்டு விடுங்கள், ஹத்தா தபுருச, அது முழுமையாக சூரியன் வெளியே வரும் வரை. சூரியன் மறைஞ்சிருக்கு, கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு, உடனே தொழுகை விட்டுறணும். இது வரைக்கும் முழுசாக வெளியே சூரியன் வெளியே வர்ற வரைக்கும் தொழுகையை விட்டு விடுங்கள். ஹத்தா தபுருச தலுஹுருன்னு, முழுமையாக சூரியன் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும் வரையிலேயும் இந்த தொழுகையும் தொழாதீர்கள். வலா, அதே மாதிரி வைதா காப ஹாஜிபு ஷம்சி, சூரியனுடைய மேற்புறம் அவ்வாறு அதே மாதிரி உள்ளே மறைய ஆரம்பித்து விட்டால் ஃபதஉஸ்ஸலாத்த, தொழுகையை விட்டு விடுங்கள். ஹத்தா, எந்த அளவுக்கு தகீபு, முற்றிலுமாக அது மறைந்து விடும் வரையிலேயும் இவ்வாறு நீங்கள் தொழுகையை விட்டு விடுங்கள். ஹாஜிப், ஹாஜிப்னா ஒரு சூரியன் உடலுடைய ஒரு ஓரம்
அது தரஃபுக்குன்னு சொல்லுவாங்க. தரஃபு சலாத், அந்த வட்டம், அதனுடைய ஓரம், இப்படி அர்த்தம் வைக்கலாம். தரஃபுக்குன்னு சொல்லுவாங்க, கர்ஸ் அந்த வட்டத்துக்கும் சொல்லுவாங்க. வலா தஹையனு பி சலாத்திக்கும், உங்களுடைய தொழுகைக்கு நேரம் ஆக்கி கொள்ளாதீர்கள். துலு அஷம்ஷி வலா உரூபியா, சூரியன் உதிக்கும் நேரத்தையும் மறையும் நேரத்தையும் தொழுகை எந்த தொழுகைக்கும் நேரமாக்கி ஆக்கி கொள்ள வேண்டாம். பைன்னா ததுலு பைன கர்ணையி ஷைத்தான், ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு மத்தியில் அது உதிக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சூரியன் உதிக்கும் போது அந்த சூரிய வணங்கிகள் அப்படின்னு ஒரு குழு இருக்குது, நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள் இருக்காங்களே, நெருப்பு வணங்கிகள், அவனுங்க எப்படா அதை வணங்குவாங்கன்னு கேட்டால் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போது தான் வணங்குவாங்க. அது உச்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க வந்து சூரியனை பார்த்து நின்று கவி எடுத்து கும்பிட்டு சூரிய பகவானே அப்படின்னு செய்தால் விடுவானுங்க, குனிவானுங்க. சூரிய நமஸ்காரம்னு வச்சுருக்கானுங்க. அது போய் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவானுங்க, சூரியனுக்கு கும்பிடுவானுங்க. இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுவானுங்க. யார்? அந்த சூரியன் வழங்கக்கூடியவர்கள், நெருப்பு வழங்கக்கூடியவர்கள் அவ்வாறு செய்வாங்க. அப்போ ஷைத்தான் என்ன செய்வானா, அந்த சூரியன் கிட்ட போய் நின்றுக்கு வேணும், என்னை வணங்கட்டும் அவங்க அப்படின்னு கிட்ட போய் அவனுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் சூரியன் இருக்கிற மாதிரி நின்றுக்கு வேணும். அவங்களுக்கு தகையில் அவன் ஷைத்தான் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஷைத்தான் செய்வானா அந்த மாதிரி. அப்போ அவங்க சைதா எனக்கு செஞ்ச மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஷைத்தானுடைய எண்ணம். அப்போ மற்றவர்கள் இந்த குஃபருடைய காரியங்களுக்கு நாம் ஒத்ததாக அந்த நேரத்தில் போய் நாமளும் தொழுகக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள். புரிஞ்சுங்களா? ஒரு ஒரு காரியம் வந்து நல்ல காரியமாக இருந்தாலும் காஃபிர்களுக்கு ஒத்ததாக இருக்கும் நேரத்தில் அதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது தான். புரிஞ்சா? வீட்டில் பொங்கலாக்கி சாப்பிட்லாமா இல்லையா? நல்லது தானே? பொங்கல் செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும், செய்யலாம். பொங்கல் அன்னைக்கு அவன் பொங்கல்னு உலகமே அங்கே காஃபிர்கள் எடுத்தான் பொங்கல் செய்கிறானே, அன்னைக்கு நீ போய் எங்கள் வீட்டில் நீ பொங்கல் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சால் அது வேணாம், தவிர்த்துக்கோ. அவங்களுக்கு ஒப்பாக இருக்காது. கரும்பு திங்கலாமா இல்லையா? டெய்லி தின்னு, வாங்கி வீட்டில் அள்ளி போட்டு டெய்லி 10 நாள் சாப்பிட்றாது. கரெக்டாக பொங்கல் அன்றைக்குமே கரும்பு சாப்பிட்டேன்னா அது வந்து அன்றைக்கி அவங்க அதே உப்பிட்ட மாதிரி ஆயிடும். அது தவிர்த்து கொள்ளும். பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வீட்டில் போட்டு வச்சது அன்றைக்கும் சாப்பிட்டு, முதல் நாளும் சாப்பிட்டு, பொங்கல் அன்றைக்கும் சாப்பிட, அன்றைக்கி மட்டும் அவங்க நிறையா சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட்ற மாதிரி. இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. செய்வதால் குஃபுராக ஆகாது. அது பொங்கல் அன்றைக்கி நம்ம கரும்பு திண்டா பெரும் பாவமா? அப்படி அர்த்தம் இல்லை. மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு கூட்டத்தாருக்கு யார் வந்து ஒப்பாக ஆக்குகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தாரை சார்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். கொஞ்சம் பேர் நீ புது ட்ரெஸ்ஸு போடுற, இன்றைக்கி வேணால் போட்டுக்கலாம், மறக்குதா இந்த புது ட்ரெஸ் இன்னைக்கு தான் போடணும் இல்லை. ஜும்மா அன்னைக்கு புது ஆடை அணிவது மேலானது. புரிஞ்சுங்களா? கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி எல்லாம் புது ட்ரெஸ்ஸு போடுறாங்க, நீ அன்னைக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸு போடுற அப்படின்னா அவங்க பண்டிகைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அவருடைய அர்த்தமற்ற அந்த பண்டிகைகளை நீ கொண்டாடியது மாதிரி ஆயிடும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு வகையில் அதை அந்த கருத்தை நீ ஏற்றுக்கிறியா, அவங்களுடைய கருத்தை நீ அப்படின்னு. புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்களுடைய அந்த பண்டிகைலாம் ஒரு அர்த்தமற்ற பண்டிகைன்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள். நரகாசுரன் ஒருத்தர் தான், அந்த நரகாசுரனுக்கு வந்து அத்தா வந்து வானமா, அம்மா வந்து ஒரு பொம்பளை, அந்த வானம் வந்து அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கிச்சுங்க. இந்த மாதிரி பூமி இது மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அர்த்தம் இல்லாத ஒரு கதை மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க வாயு வந்து கல்யாணம் முடிச்சுக்கும், ஒரு பொண்ணை வாயு பகவான் அப்படி கல்யாணம் முடிச்சுக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வர்றதுனால அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அதை நாம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி வைக்கக்கூடாது. அது குஃபருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிடும். சரி, நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்றைக்கி பார்த்தீங்க, புது ட்ரெஸ் போட்டு மஸ்ஜித் போனீங்க, அன்றைக்கி இப்போ தீபாவளியாகவும் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் ஜும்மாவுக்காக கொடுத்தீங்க, தீபாவளிக்கு நீங்கள் போடல, அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அதனால் நினைஞ்சுங்களா? ஜும்மாவுக்கும் எப்பயும் போடுற மாதிரி வளமையாக வெள்ளிக்கிழமை ஜும்மா புது ட்ரெஸ் போடுவீங்க, உங்கள்கிட்ட புது ஆடைகளை அணிந்து கொண்டு செல்வீர்கள். அவங்க அன்றைக்கி அந்த காஃபியோட பண்டிகை இருந்துச்சு, போட்டிங்க, அது அந்த பண்டிகைக்காக வேண்டி நீ போட வேண்டிய அவசியம் இல்லை. தஷப்பஹ பி கௌமின் வரக்கூடாது. சரியா? ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் அது உதிக்கிறது என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال ஸலாசு ஸாஅத்தின், 3 நேரங்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹானா அன் நுஸல்லி ஃபீஹின்ன, அந்த 3 நேரங்களிலும் தொழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தடை செய்தார்கள். நக்புர ஃபீஹின்ன மௌத்தானா, அந்த 3 நேரங்களில் எங்களில் மரணித்தவர்களை கபரில் அடக்கம் செய்வதையும் தடை செய்தார். ஹீன தத்லுஉ ஷம்ஸு பாஸிகத்தன் ஹத்தா தர்தஃபிஉ, சூரியன் உதிக்க தொடங்கியது பொழுது, பாஸிகத்தன் லாஹிரத்தன், அது வெளியாகி உதிக்க தொடங்கிய பொழுது, ஹத்தா தர்தஃபிஉ, அது முற்றிலுமாக வெளியே வரும் வரையிலே.
பாசிகத்தன்னா லாஹிரத்தன் அப்படின்னு அர்த்தம். வஹீன யகூமு காயிமுல் லஹீரத்தி ஹத்தா தமிழு ஷம்சு, நடு உச்சியிலுடைய நேரத்தில் சூரியன் நேராக நிற்குமே அந்த நேரத்தில். காயிமுல் லஹீரத்தினா உச்சியில் நிற்கக்கூடியது, அதாவது உச்சியில் நிற்கக்கூடியது நிற்குமே அந்த நேரத்தில். ஹத்தா தமிழு ஷம்சு, சூரியன் அந்த இடத்தை விட்டு சாயும் வரையிலே, உச்சி சாய்ந்த பின்பு தொழுகிறான். நடு உச்சியில் நிற்கக்கூடியது நடு நண்பகல், அது உச்சி வெயில் நேரத்தில். வஹீன தலையஃபு அஷ்ஷம்சு லிகுரூபி, மூணாவது நேரம் சூரியன் மறைவதற்காக வேண்டி சாய்ந்தும் நேரத்தில். தலையஃபனா தமிழ் அர்த்தம், சாய்ந்த பொழுது. ஹத்தா தகுருப், அது முற்றிலும் மறையும் வரையிலேயும் தொழுகக்கூடாது. ரவாஹு முஸ்லிம். وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا صلاة بعد الصبح, சுபுகுக்கு பின்பு தொழுகை கிடையாது. ஹத்தா தர்தஃபிஉ ஷம்சு, சூரியன் முழுமையாக உயரும் வரை. அது தொழுதிங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. வலா சலாத்த பாதல் அசர், அசருக்கு பின் தொழுகக்கூடாது. ஹத்தா தகீபு ஷம்ஸ், சூரியன் மறையும் வரையிலேயும். இந்த 2 நேரம் மக்ரூஹான நேரங்கள். وعن عمرو بن عبس رضي الله عنه قال قدم النبي صلى الله عليه وسلم المدينة, பெருமானார் மதீனாவிற்கு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகதிம்துல் மதீனத்தை, நானும் மதீனாவிற்கு வந்தேன். ஃபதகல்து அலைஹி, நான் பெருமானை சந்திக்க சென்றேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், அஹ்பிர்னி அனிஸ் ஸலாத், யார சொல்ல தொழுகையை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள், எப்போ தொழுகிறது என்று கேட்டேன். ஃபகால, பெருமானை சொன்னாங்க, சல்லி சலாத்து சுபஹி, சுபஹு தொழுகை தொழுகுங்கள். சும்மா அக்ஸிர் அனிஸ் ஸலாத்தி, அதன் பின்பு நீங்கள் தொழுகையை நிறுத்தி கொள்ளுங்கள். ஹீன தத்துலுஉ ஷம்சு, சூரியன் உதயமாகும் வரையிலேயும். ஹீன தத்துலுஉ ஷம்சு ஹத்தா தர்தஃபிஉ, சூரியன் மேலே வரும் வரை தொழுகை நிறுத்தி கொள்ளுங்கள். மேலே வந்துச்சுன்னா தொழுகிறான். ஃபைன்னஹா தத்துலுஉ ஹீன தத்துலுஉ பைன கர்னைன் ஷைத்தான், சூரியனாகிறது உதிக்கிற பொழுது ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு மத்தியில் உதிக்கிறது. வஹீன இதின் யஸ்ஜுது லஹல் குஃபாரு, அந்த நேரத்தில் காஃபிர்கள் அதற்கு சஜிதா செய்வார்கள். அப்போ நீங்கள் செய்ய வேண்டாம். சும்ம சல்லி, பின்பு தொழுகுங்கள். ஃபைன்ன ஸலாத்த மஷ்ஹூதத்துன் மஹ்தூரத்துன், தொழுகையாகிறது மலக்குகள் ஹாதிராகக்கூடியதாகவும் மலக்குகள் சாட்சி சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. தொழக்கூடியவர்களுக்கு மலக்குகள் ஹாதிராவார்கள், அதனுடைய சாட்சி சொல்லுவார்கள். மலக்குகளால் ஹாதிராக்கப்பட்டதாக சாட்சி சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஹத்தா, எந்த அளவுக்கு எஸ்தகில்லு லில்லு பிர்ரும்ஹி, அம்பிலே நிழலாகிறது நேராக ஆகும் வரை, நிழலாகிறது உயரும் வரையிலேயும். அப்போ நிழல் இருக்குது பார்த்தீங்களா, அம்பு நட்டு வச்சோம், 11 மணிக்கு நிழல் இவ்வளோ பெருசு இருக்கும். காலையில் சூரியன் வந்து நீளமாக இருக்கும், சின்னதாகிட்டே வரும். 11 மணி 12 மணி, கரெக்டாக 12 மணி உச்சி வெயில் வர நேரத்தில் பார்த்தா அம்பு நிழலே இருக்காது எங்கேயுமே. அந்த நிழல் உயர்ந்து விடும், அம்புலேயே உயர்ந்து விடும். அப்புறம் மறுபடியும் உச்சி சாஞ்சோன்னா மறுபடியும் கொஞ்சம் இந்த பக்கம் நிழல் வந்துகிட்டே இருக்கும். சூரியன் நடு உச்சியில் நிற்கும்போது அம்பின் நிழல் அம்பில் தான் ஒழுகும், போது கீழே ஒழுகாது. அதான் சொல்கிறாங்க எஸ்தகில்லு இர்தஃபிஉ தில்லு, நிழலாகிறது உயர்ந்து விடும். இஸ்தகல்னா இந்த இடத்துல இர்தஃபிஉடைய மேனா பிர்ரும்ஹி, அந்த அம்பிலேயே உயர்ந்து விடும் நேரத்தில். ஒரு அம்பு நட்டு வச்சா, அம்பு ஈட்டிக்கு சொல்கிறது, நட்டு வைத்தால் அதிலேயே அது நின்று விடுமே, அந்த அளவுக்கு. அதுவரை நீங்கள் தொழுகுங்க. இப்போ இன்ன ஹீனேதின் சும்மா அக்ஸரி சலாத்தை, பின்பு அந்த மாதிரி நேராக நின்றுச்சுன்னா தொழுகை நிப்பாட்டி கொள்ளுங்கள். இப்போ இன்ன ஹீனேதின் துஸ்ஜரு ஜஹன்னம், அந்த நேரத்தில் நரகம் எரியூட்டப்படுகிறது. அதனுடைய விளைவுதான் நடு உச்சி, சூரியனுடைய நடு உச்சி நேரத்தில் நரகம் எரியூட்டப்படுகிறது. ஃபைதா அக்பரல் ஃபயு, நிழல் விழ ஆரம்பித்து விட்டால், சூரியன் சாஞ்சிருச்சு அப்படின்னா நிழல் விழ ஆரம்பிச்சிடும். ஃபஸல்லி, தொழுகுங்கள். ஃபைன்ன ஸலாத்த மஷ்ஹூதத்துன் மஹ்தூரத்துன், தொழுகை மலக்குகளால் ஹாதிராகப்படக்கூடியதாக சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹத்தா துசல்லில் அசர, அசர் தொழுகு நேரம் வரும் வரையிலேயும், அசர் தொழுகும் வரையிலேயும். அசர் தொழுதுட்டீங்களா, சும்மா அக்ஸிர் அனிசரா, தொழுகையை நிப்பாட்டி கொள்ளுங்கள். ஹத்தா தகுருப ஷம்ஸ், சூரியன்
மறையும் வரையில்லை. பைனா தகுருவு பைன கர்ணை ஷைத்தான், சூரியனாகிறது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் மறைகிறது. அங்கே போய் தொழுகாதீங்க. வஹீனைதின் யஸ்ஜுதுல் குஃபாரு, காஃபிர்கள் சஜ்தா செய்வார்கள். எதற்கு? சூரியனுக்கு. ஆகவே அங்கே நீங்கள் செய்ய வேண்டாம். கால அந்த சஹாபி சொன்னோம், குல்து யா நபி அல்லா ஃபல் ஒலு, ஒலுவுடைய சிறப்பை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஹத்திசினி அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். கால பெருமாள் சொன்னாங்க, மாமின்கும் ரஜுலுன், உங்களே ஒரு மனிதன், யுகர்ரிபு ஒலு அலு அஹு, அவர் ஒலு செய்கிற தண்ணீரை அவர் நெருக்கி கொண்டார், எடுத்து வைத்து கொண்டார். ஃபயுமல்லுமியல்லு, அதை கொண்டு அவர் வாய் கொப்பளிக்கிறார். வயஸ்தன்ஷிகு, மூக்கிற்குள் தண்ணீர் செலுத்துகிறார். ஃபயஸ்தன்சிரு, தன்சிரு, மூக்கை சிந்துகிறார். மூக்கு தண்ணீர் செலுத்துறதுக்கு பேர் என்னங்க பை? இஸ்தின்ஷாக். மூக்கு சிந்துறதுக்கு பேர் என்ன? இஸ்தின்சார். இல்லா ஹர்ரத் ஹதாயா வஜுஹு, அவ்வாறு செய்தால் அவருடைய முகத்தில் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் விழுந்து விடுகின்றன. ஃபீஹி, வாயால் செய்த பாவங்கள், ஹயாஷிமிஹி, அவருடைய மூக்கந்தண்டில் இருந்து வரக்கூடிய பாவங்கள் எல்லாமே கீழே விழுந்துடும். மூக்கால் முகர்ந்து, வாயால் பேசி, அவர் முகத்தால் பார்த்து, கண்ணால் பார்த்து செய்த அத்தனை பாவங்களும் கீழே விழுந்து விடுகிறது. சும்மா இதா கசல வஜ்ஹு, பின்பு அவர் முகத்தை கழுவினாள். கமா அமரஹுல்லாஹு, அல்லாஹு தாலா எவ்வாறு ஏவினான் அவ்வாறு முகத்தை இங்கே மெத்தியிலிருந்து தாடை வரை, இந்த காது சுனையிலிருந்து இந்த காது சுனை வரை கழுவினால். இல்லா ஹர்ரத் ஹதாயாஹு, ஹதாயா வஜ்ஹிஹி மின் அத்ராஃபி லிஹியத்திஹி மஅல் மாயி, அவருடைய முகத்துடைய பாவங்கள் தாடியுடைய கடைசி சொட்டு தண்ணி கீழே விழுகும்ல, அதோடு எல்லா பாவங்களும் தாடியிலிருந்து விழக்கூடிய தண்ணீரோடு சேர்ந்து போய்விடுகிறது. சும்ம யகுசிலு எதைஹி இலல் மிர்ஃபகைனி, பின்பு கைகளை முட்டு வரை கழுகினாள். இல்லா ஹர்ரத் ஹதாயா எதைஹி மின் அனாமிலிஹி மஅல் மாயி, அவருடைய பாவங்கள், கையால் செய்த பாவங்கள் எல்லாம் அவருடைய கை விரல் நுனியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் சொட்டு சொட்டாவதில் அதோட பாவங்கள் போயிடும். கடைசி சொட்டும் போது கடைசி பாவமும் போயிடுமா. சும்மா எம்சஹு ரஸஹு, என்னும் தலையர் மசக செய்கிறார். இல்லா ஹர்ரத் ஹதாயா ரஸி மின் அத்ராஃபி ஷஅரிஹி மஅல் மாயி, அவருடைய முடியுடைய நுனி, கடைசி நுனியோடு கை எடுக்கிற நேரத்திலே தண்ணீரோடு சேர்ந்து அந்த பாவங்களும், தலையால் செய்த பாவங்களும் போய்விடுகின்றன, எல்லா பாவங்களும். சும்ம யகுசிலு கதமிஹி, பின்பு கால்களை கழுவுகிறார். இல் கஅபைனி, கரண்டை வரை. இல்லா ஹர்ரத் ஹதாயா ரிஜ்லிஹி மின் அனாமிலிஹி மஅல் மாயி, காலுடைய பாவங்கள் எல்லாமே அந்த தண்ணீரின் மூலமாக விரலின் நுனி வழியாக அதுவும் போய்விடுகிறது. ஃபைன்ஹுவ காம ஃபஸல்லா ஃபஹமிதல்லா, அவர் அதற்கு பின்பு எழுந்து நின்று தொழுதால், அல்லாஹ்வை புகழ்ந்தால், அஸ்னாலி, அல்லாஹ் தாலாவுடைய புகழை பறைசாற்றினாள், மஜ்ஜது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினாள், பில்லதி ஹுவலஹு அஹ்லுன், அல்லாஹ்வுக்கு தகுதியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினாள். அல்ஹம் சுரா சுபானக் அல்லாஹ் ஓதுறாரு. இவர் அல்லாஹ்வுடைய தூய்மையை பறைசாற்றினாள். ஃபர்ரக கல்பஹு லில்லாஹி, அவருடைய கல்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே அவர் ஒதுக்கி கொண்டாரேனால், வேற யாருக்காக வேண்டி தொழுகிறார், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் தொழுகிறேன் என்று இஹ்லாஸோடு தொழுவாரே ஆனால், இல்லா இன்சரஃப மின் ஹதியதிஹி, அவர் பாவங்களிலிருந்து அவர் வெளியாகி விடுகிறார். க ஹைஅத்திஹி யௌம வலதத்துஹு உம்மு, அந்த அவருடைய அம்மா அவரை பெற்றெடுத்த அன்று எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ, வைத்திருந்து குழந்தை வரும்போது பாவமாக இருக்குமா, ஏதாவது பாவம் இருக்குமா குழந்தை மேலே, எதுவும் இருக்காது. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா பாவங்களோட சுத்தமாக கழுவிடுறான் அவர். அன்று பிறந்த பலகாரம் பை ஹஜ்ஜுக்கு போக தேவையில்லை பை, ஒழுங்காக பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்து முறைப்படி ஒது செய்து விட்டு 2 ரக்காத் தொழுதாலே போதும், அல்ல எல்லா பற்றியும் மன்னிச்சிடறான். ரவா முஸ்லிம். வன் குரைபின் அன்ன இப்னு அப்பாஸ் வல் மிஸ்வர் இப்னு மஹ்ஸமா அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் அர்சலுஹு இலா ஆயிஷா, இந்த 3 சஹாபாக்களும் குரைப் அவர்களை ஆயிஷா நாயகத்திடம் அனுப்பி வைத்தார்கள். ஃபகாலு, சொன்னார்கள், இக்ர அலைஹா அஸ்ஸலாம, நீங்கள் போய் ஆயிஷா நாயகத்துக்கு என் சலாமை சொல்லுங்கள், எங்கள் 3 பேருடைய சலாமையும் சொல்லுங்கள். சஹாபாக்கள் சந்தேகம்னா சில பேர் நேரடியாக கேட்பாங்க, சில பேர் வேலைக்காரர்களை, அடிமைகளை அனுப்பி வைத்து கேட்க சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகம் திரைக்கு பின்னாடி கேள்வி கேட்பாங்க, திரைக்கு பின்னாடி அவங்க பதில் சொல்லுவாங்க. இதா சால்துமுஹுன மத்தான் ஃபஸ்அலு மின் வராஇ ஹிஜாப், சஹாபா நீங்கள் பெருமானுடைய குடும்பத்தார் எதுவும் கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின் இருந்து கேளுங்கள்.
இப்போ போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா, நம்ம இப்னு அப்பாஸ் அவங்க அனுப்பி வச்சாங்க, உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்க சொன்னாங்கம்மா அப்படியா சரி. கால ஃபதகல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா இடத்தில் சென்றேன். ஃபபல்லக்துஹா மா அர்சலூனி, எதற்காக என்னை அனுப்பினார்களோ அந்த செய்தியை சொன்னேன். என்னது காமிச்சாங்க, இக்ரா அலைஹி ஸலாம், நீங்கள் போய் ஆயிஷா நாயகத்துக்கு சலாம் சொல்லுங்கள். வஸல்ஹா ரக்அத்தைனி பஅதல் அஸ்ர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின்னர் 2 ரக்அத் தொழுதாக வருகிறது. எங்கெல்லாம் அசருக்கு பின் தொழுக வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின் சில நேரம் 2 ரக்அத் தொழுதுருக்குறாங்க, அதை பற்றி நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு. ஃபகாலத் ஃபபல்லக்துஹா மா அர்சலூனி, நான் போய் சொன்னேன் ஆயிஷா நாயகத்துக்கு இந்த செய்தியை. ஃபகாலத், ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, சல் உம்ம சலமா, இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, உம்மு சல்மா அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டுங்க என்று சொன்னாங்க. இப்போ ஹரஜ்து இலைஹிம், அவரிடம் சென்றேன். ஃபரத்தூனி தி இலா உம்மி சல்மா, உடனே எங்கே போனேன், ஆயிஷா நாயகத்திட்ட போனேன். ஆயிஷா நாயகம் என்ன சொன்னாங்க, உம்மு சல்மாட்ட போய் கேட்க சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சுருக்கணும், உம்மு சல்மா கேட்கல, நேராக யார் அமிச்சாங்களோ அவங்கள்ட்டே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆயிஷா நாயகத்திட்ட போனேன், அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அப்படியா சரி, இப்போ உம்மு சல்மாட்ட போய் கேளுங்க அப்படிதான் சொல்லணும். இதுதான் அதபு, ஒழுக்கம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கம். இல்லைங்களா? உதாரணம், நான் எனக்கு அவசரமாக இப்போ ஒரு 1000 ரூபா காசு தேவைப்படுது. நான் சொல்கிறேன், இப்ராஹிம் இப்போ தம்பி இப்ராஹிம் 1000 ரூபா காசு கேட்கப்பா அப்படின்னு சொல்லி, ஒரு நேராக போய் இப்ராஹிம் 1000 ரூபா காசு கேட்டார். அவர் என்கிட்ட இல்லை, வேணா முஹின் வாங்கிங்க அப்படின்றார். நேராக ஒரு மீன் போய் 1000 ரூபா காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தாருன்னா கேவலம். ஏன்னா யாரை நான் கேட்க சொல்லுங்க எனக்குள்ளே தெரியாது. எனக்கு ஒருத்தர் பிடிக்காம அப்படி இருக்கலாமா இல்லையா? அதனால் நான் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் வாங்கலை. அவங்க போனேன், இல்லை எங்கிட்ட போங்கன்றது எனக்கு வந்துடணும். இந்த மாதிரி போய் கேட்டேன் ஹசரத், அவங்க இந்த மாதிரி மீன் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி, வேணாம் விடுப்பா அப்படி சொல்லலாம். அது சரி, மீன் போய் கேளுப்பா அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் இஷ்டம் இல்லையா? அதனால் யாரை அனுப்பி வச்சோமோ அவங்க என்ன செய்யணுங்க, என்ன வேலை சொன்னமோ அதை மட்டும் செய்யணும். ஆயிஷாத்தை போய் கேட்டு வாங்கினா அமுச்சு வச்சாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேர்ட்டையும் சொன்ன உடனே, அப்படியா சரி, இப்போ சொல்கிறோம், உம்மு சல்மாட்ட போங்க அப்படின்னு. அப்போ உம்மு சல்மாட்ட போய் கேட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹா. ஃபரத்தூனி இலா உம்மி சலமா, அவர்கிட்ட அனுப்பி வைத்தார்கள். இப்போ காலத், அப்போ உம்மு சலமா அவங்க பதில் சொன்னார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹா அன்ஹுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின்பு 2 ரக்அத் தொழுவதை தடை செய்ததாக நான் கேட்டேன். சும்ம ரஅய்து யுஸல்லி, ஒரு முறை நான் பார்த்தேன், பெருமானார் அசர் தொழுது விட்டு 2 ரக்அத் தொழுது கொண்டிருந்தார்கள். சும்மா தகல, என் வீட்டுக்கு வந்தார்கள். அது அவங்க வீட்டுக்கு, ஏதோ ஒரு வீட்டுக்கு போனாங்க. அரசல் தூயிலைகள் ஜாரியத்து, அப்போ என்னிடம் இந்த ஒரு சிறுமியை அனுப்பி வைத்தேன் பெருமானிடத்தில், வேலைக்காரியை, சிறுமியை, அடிமையை. ஃபகுல்து, நான் கேட்டேன், கூலி, நீங்கள் சென்று பெருமானிடம் சொல்லுங்கள், லஹு, பெருமானருக்கு, தகூலு உம்மு சலமா யார சொல்ல உம்மு சலமா இவ்வாறு கூறுகிறார்கள், சமிஅத்துக்க தன்ஹா அன் ஹாத்தைனி ரக்அத்தைனி வஅராக துஸல்லிஹிமா, இந்த 2 ரக்அத் தொழுக வேண்டாம் என்று தாங்கள் தடை செய்ததாக கேள்விப்பட்டார்களாம், ஆனால் நீங்கள் தொழுதை பார்த்தார்களாம், விளக்கம் என்ன என்று கேட்க சொன்னார்கள். கால எப்னத்த அபி உமையா, அபு உமையாவுடைய மகளே, சால்தி அனிர் ரக்அத்தைனி பஅதல் அஸர், அஸருக்கு பின்பு தொழுத 2 ரக்அத்துகளை பற்றி நீங்கள் கேட்டீர்களா? வ இன்னஹு அதானி நாசு மின் அப்துல் கைசி, அப்துல் கைஸிலிருந்தும் சில மக்கள் என்னை பார்க்க வந்தார்கள். மதியானம் லுஹர் தொழுது சலாம் கொடுத்துன்னு அவங்க நின்று இருந்தாங்க. சரி, அவங்க ரொம்ப தூரத்தில் வந்துருக்குறாங்கன்னு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்து, அவங்க சாப்பாடு என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருந்தேன். அத்தானி நாசுமின் அப்துல் கைஸ் ஃபஷகலூனி அனிர் ரக்அத்தைனி அல்லத்தைனி பஅதல் லுஹரி, லுஹருக்கு பின்னால் தொழ வேண்டிய 2 சுன்னத் 2 ரக்அத்துக்கு அதை விட்டும் என்னை அவர்கள் ஈடுபடுத்தி விட்டார். அது தொழுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அதை தொழுவதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஃபஹுமா ஹாத்தானி, அந்த 2 ரக்அத்துகள் தான் இப்போ நான் தொழுதேன் அப்படின்னாங்க. அப்போ லுஹருக்கு பின் 2 ரக்அத் தொழுது பெருமான் சில வேலைகள்லாம் செய்ய முடியல, அது ஞாபகம் வந்துருச்சு. அசர் தொழுதோன்னு 2 ரக்அத் தொழுதாங்க. அந்த மாதிரி நாம தொழலாமா அப்படின்னு கேட்டால், ஷாஃபியாக்கள் தொழுலாங்கிறாங்க. ஹனஃபியாக்கள் அசருக்கு பின்னாடி தொழுக வேண்டாம் என்று பெருமான் தடைஞ்சிட்டாங்க. மகரிப் பின்னாடி தொழுதுக்குனால பொதுவாக சுன்னத் தொழுகை கலா என்பது கிடையாது, மன திருப்திக்காக தொழுது கொள்ளலாம். அப்படி தொழுது மகரிப் பின்னாடி தொழுது கொள்ளுங்கள், அசருக்கு பின்னாடி அதை தொழக்கூடாது. அது அசருக்கு முன்னாடி தொழுதுக்கலாம். அசர் ஃபரல் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, அசர் பாங்கு சொல்கிறதுக்கு, அசர் தொழுது பாங்கு சொன்ன பின்னாடி அசர் தொழுதுக்கு நடுவில் இடம் இருக்குமில்ல, அந்த கேபில் தொழுதுக்கலாமே ஒழிய அசர் தொழுது பின்னாடி தொழக்கூடாது. அல் ஃபஸ்லு தானி,
அன் முஹம்மது பின் இப்ராஹிம் அன் கைஸ் பின் அம்ர் கால ரஅன் நபியு ஸல்லல்லாஹு ரஜுலன் யுஸல்லி பஅத ஸலாத்தி சுப்ஹி ரக்அத்தைனி. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு ஃபஜ்ர் தொழுத பின்னே சலாம் கொடுத்த பின்னாடி ஒரு மனிதர் அங்கே எந்திரிச்சு ஏதோ 2 ரக்காத் தொழுதுட்டு இருந்தார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து சுப்ஹி ரக்அத்தைனி. ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத் தானப்பா, சுன்னத் 2 ரக்காத்து 2 ரக்காத்து முடிஞ்சு, பின்னாடி 2 ரக்காத் கிடையாது, தொழுதுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டான். அது தொழுது முடிச்சோன்னே ஃபகால ரஜுல் மனிதர் சொன்னார், இன்னி லம் அகுன் ஸல்லைத்து ரக்அத்தைனி அல்லத்தைனி கப்லஹுமா. யா ரசூலல்லாஹ் ஃபஜ்ருக்கு முன்னாடி உன்ன 2 ரக்காத்து நான் தொழுகல, அவசரமாக ஜமாத் சேர்ந்துட்டேன், அதை முன்னாடி சுன்னத் 2 ரக்காத்து நான் தொழுகல. ஃபஸல்லைத்துஹுமா ஆன, எனவே நீங்கள் ஃபரல் தொழுத பின்னாடி நான் அதை தொழுதேன் என்று சொன்னார்கள். அப்படியா? இப்போ சகத ரசூல் ஸல்லல்லாஹு பெருமா சும்மா இருந்துட்டாங்க. அதனால் ஷாஃபியாக்கள் அப்புறம் அந்த மாதிரி முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுகலை அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி தொழுதுக்கலாங்க. ஷாஃபியாக்கள் ஹனஃபியாக்கள் பெரும்பாலும் எத்தனையோ ஹதீஸ்களில் ஃபஜ்ர் தொழுகை ஃபரலுக்கு பின்னாடி தொழுகக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ நீ சீக்கிரமாக முன் சுன்னத் தொழுகணும். தக்பீர் கட்டிட்டா கூட இமாம் தக்பீர் கட்ட அவசரமாக 2 ரக்காத்து முன் சுன்னத் தொழுதுட்டு போய் சேர்ந்துக்கலாம். ஏன்னா நீளமாக தான் ஓதுவார் அவர், நீ அந்த மாதிரி போய் சேர்ந்துக்கலாம். அவ்வாறு அப்பயும் தொழுக முடியாது, சலாம் கொடுக்க போயிட்டாரு, இப்போ தொழுதுட்டு இருந்தால் சலாம் கொடுத்துருவாங்கன்னா ஃபரலில் சேர்ந்துக்கோ, சுன்னத்து முடிஞ்சு அவ்வளோதான், திரும்ப சுன்னத் தொழுகக்கூடாது. அப்படி தொழுக விருப்பம் இருந்தால் சூரியன் உதயமாகி மேலே வந்துடும்ல, இஷ்ரா கூட நேரம் வந்துடும்ல, அப்போ அந்த சுன்னத்து கலா செஞ்சுக்கோ. கலா கிடையாது, செய்வதாக இருந்தால் அப்போ வேணால் செஞ்சுக்கலாம்னு ஹனஃபியாக்கள் சொல்கிறாங்க. எப்போ சூரியன் உதயமான பின்னாடி, அப்போ ஃபஜ்ர் தொழுகை ஃபரல் தொழுத பின்னாடி அந்த சுன்னத்தை கலா செய்வது கிடையாது. பெருமாள் சும்மா இருந்தாங்களே அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் சொல்லலை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு. அவர் சொன்னார், அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பல ஹதீஸ்களை பெருமாள் வேணான்னு சொல்லி தடுத்துருக்காங்க இல்லையா, அவர் புதுசாக வந்திருக்காரு, அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேலே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அபூ தாவூத் வரவத் திர்மிதி வன்னஹு வகால இஸ்னாது ஹாதல் ஹதீஸ் லைஸ பி முத்தஸிலின் லிஅன்ன முஹம்மது பின் இப்ராஹிம் லம் யஸ்மா மின் கைஸ் பின் அம்ர் ஃபி ஷரஹ் சுன்னா நுஸிகல் மசாபிஹு அன் கைஸ் பின் கஹதின் நஹ்வஹு வஅன் ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال யா பனி அப்தி மனாஃபுடைய பிள்ளைகளே, அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகளே, லா தம்னஉ அஹதன் தாஃப பிஹாதல் பைத், இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய யாரையும் நீங்கள் தடுக்க வேண்டாம். வசல்லா என்னும் தொழக்கூடிய யாரையும் ஐயத சாஅத்தன் ஷா மின் லைலின் அவ் நஹார், இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலே அவர்கள் வந்தாலும் தடுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. இப்போ காபத்துல்லா தவாஃப் செய்ய எந்த நேரத்துலையும் செய்யலாம், எந்த நேரத்தையும் தொழுகலாம், அப்படி அர்த்தம். இப்போ இதை வச்சு ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க, அசருக்கு பின்னாடி தவாஃப் செஞ்சிட்டாரு, தவாஃப் செஞ்சு 2 ரக்காத் தொழணும் இல்லை, அது அசர் டு மக்ரிப் டைம்லையும் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனஃபியாக்கள் கூடவே கூடாது, அசர் டு மக்ரிப் எதுவும் கிடையாது, ஃபஜ்ருக்கு பின்னாடி சூரிய உதிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, பெருமாள் தடை செஞ்சுட்டாங்க. அப்போ தவாஃபுடைய 2 ரக்காத்தும் கொஞ்சம் தாமதப்படுத்தி எப்போ தொழுகணும், மக்ரிப் பின்னாடி தொழுதுக்க வேண்டியதான், அந்த டைமில் தொழுகக்கூடாது. அல்லாஹ் ஃபضل நீங்கள் அப்படி தான் அமல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் காபத்தில் தவாஃப் செய்யும்போது பாருங்கள், அசர் தொழுது முடிச்சா யாரும் தொழுக மாட்டாங்க, எல்லாம் ரவுண்டில் உட்காந்துக்கும், அப்படியே தவாஃபும் குறைஞ்சிரும். தவாஃப் செய்வாங்க, அப்படியே பின்னாடி சுற்றி உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சமாக கொஞ்சமாக. மக்ரிப் நெருங்க தவாஃப் கொஞ்சம் பேர் ரொம்ப ஜனம் குறைஞ்சிருவாங்க, எல்லாம் உட்காந்துருவாங்க கம்மன், யாரும் தொழுக மாட்டாங்க அசருக்கு பின்னாடி. புரிஞ்சுங்களா? பெருமாள் சொல்ல எந்த நேரத்தில் வந்தாலும் அவர் தவாஃப் செய்யும் தொழுகும் அனுமதி கொடுங்கள்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆனாஃபு சொல்கிறாங்க, அப்துல் முனாஃப் கூட்டத்தாருக்கு சொல்கிறாங்க, பொதுவாக எல்லாருக்குமே சொல்ல பெருமாள் சொல்லாது. அப்படின்னு அர்த்தம் என்ன, அப்துல் முனாஃபுடைய கூட்டத்தார்கள் தான் காபாவுடைய பாதுகாவலர்கள். அவர்கள் அப்துல் முனாஃபுடைய கூட்டத்தார் இருந்தாங்களே, அவங்க காபத்தில் சுற்றி அவங்க வீடு இருந்துச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் வீடு, இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் 4 பக்கம் வீடு இருந்துச்சு. அவங்க தான் காபத்தோட கேட்டுடைய பராமரிப்பு. ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு பேர், அப்பாஸ் கேட்டு, இது ஹாஷிம் கேட்டுன்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த கேட்டு வழியாக தான் காபத்தில் உள்ளே போக முடியும். 4 கேட்டு வழியாக தான் காபத்தில் உள்ளே போக முடியும். அப்போ அவங்க பூட்டி வச்சுக்குவாங்க அந்த கேட்டை. அப்போ பெருமாள் சொன்னாங்க, சொல்ல இனிமேல் பூட்டாதீங்க, எந்த டைமில் யார் வேணால் உள்ளே போக அனுமதி கொடுங்க. அப்படி தான் அங்கே போய் அங்கே காபத்துல்லாவுக்கு உள்ளே சென்று தவாஃப் செய்வதற்கும் தொழுவதற்கும் அனுமதி கொடுங்கன்னு அர்த்தம். இவங்கள்ட்ட சொன்னாங்க. அதனால ஹராமான வகையும் தொழுக சொன்னாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. சூரியன் உதிக்கும்போது தொழலாமா, அதுக்கும் சூரியன் நடுவுச்சிருக்கும் தொழலாமா, அப்படி அர்த்தம் இல்லை. இந்த நேரத்திலும் யார் உள்ளே வந்தாலும் அனுமதி கொடுங்கள், காபத்துல்லாவுக்கு உள்ளே சென்று தொழுவதற்கும் தவாஃப் செய்வதற்கும் அனுமதி கொடுங்கன்னு அர்த்தம் ஒழிய, அதுக்கு போய் அசருக்கு வேண்டிய மக்ரிப் வரைக்கும் தொழுக அனுமதி கொடுங்க அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. அணைஞ்சுங்களா? அப்படி அர்த்தம் வச்சோன்னு சொன்னால் ஷாஃபியாக்கள் ஹராமான தொழுவது அவங்கள்ட்ட ஹராம் தான். இப்போ அங்கே தொழுவது அந்த டைம் தொழலாமல் எந்த நேரத்துக்கு பெருமாள் சொல்லிட்டாங்களே, சூரியன் உதிக்கும் போது தொழுவுங்க, மறையும் போது தொழுங்க அர்த்தம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லை. இப்போ ஹராம் எப்படி ஹராமோ மக்ரூவும் தான், அதுவும் அதே டைம் தான். ரவா திருமதி அபூதாது வனசை வான் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனி ஸலாத்தி நிஸ்ஃபன் நஹாரி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு உச்சியில் தொழுவை தடை செய்தார்கள். ஹத்தா தசூல் அஷ்ஷம், சூரியன் நீங்கும் வரையிலேயும், இல்லா யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலேயே தவிர. ரவாஹு ஷாஃபிஈ. இதை ஷாஃபியாக சொல்றாங்க, நம்ம நடு உச்சியில் இருக்கும்போது தொழுகிறது ஹராம், ஆனால் ஜும்மா அன்னைக்கு தொழுகலாம். சூரியன் 12 மணிக்கு உச்சியில் இருக்குன்னா 12:10 தான் லுஹர் வக்து ஆரம்பிக்குது. லுஹர் வக்து ஆரம்பித்த பின்னாடி தான் லுஹர் பாங் சொல்லணும். அதே மாதிரி தான் ஜும்மாவுடைய பாங்கும் சொல்லணும். லுஹர் வக்து தான் ஜும்மாவுடைய வக்து. இது ஹனாஃபுடைய கருத்து. ஷாஃபியாக சொல்கிறாங்க லுஹர் வக்துடைய விட கொஞ்சம் முந்தைய ஜும்மாவுடைய வக்து ஆரம்பிச்சிருது, சூரியன் உதயமாக உச்சியில் இருக்கும்போது தொழுகலாம் அப்படிங்கிறாங்க. ஜும்மா மட்டும் இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் ஷாஃபியாக என்ன விளக்கம் சொல்கிறாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. பெரும்பாலும் பொதுவாகவே லுஹருடைய தன்மை கடும் வெயில் நேரம், முக்காமதனுடைய வெயில் இருக்க இங்கே விட பல மடங்கு கூட. அதனால எப்போவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை தாமதப்படுத்தி தொழுவாங்க. ஒரு 2 மணிக்கு கொஞ்சம் வெயில் உச்சந்தல்ல எல்லாரும் சஹாபாக்கள் வர்றதும் கஷ்டம், போகிறதும் கஷ்டம், தலை வெடிச்சிடும், அந்த மாதிரி நடு உச்சியில் இருக்கும்போது தாமதப்படுத்துவாங்க. சில நேரம் 3 மணிக்காலும் தொழுவாங்க லுஹர் வக்து. பாருங்களா, சூரியன் ஒரு நிழல் வருவதற்கு சற்று முன் வரை 2 மணி 2:30 மணி அப்படி தொழுவாங்க. ஆனால் ஜும்மா மட்டும் அப்படி தாமதப்படுத்த மாட்டாங்க. புரிஞ்சுங்களா, சீக்கிரமே தொழுவாங்கன்னு அர்த்தம். அதுக்குன்னு வக்து வந்தாலும் தொழுவாங்க, வக்தே வர மாதிரி தொழுவாங்க. அத்தா தசூலும், சூரியன் நன்றாக சாயும் வரை கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுவார்கள் மற்ற வக்துகளை, எதை தவிர, ஜும்மாவை தவிர அப்படின்னு அர்த்தம் என்று அஹ்னாஃபல் இந்த ஹதீஸுக்கு இவ்வாறு விளக்கம் கூறுகிறார்கள். வஅன் அபில் ஹலீல் அன் அபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு قال கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹ ஸலாத்த நிஸ்ஃபன் நஹாரி, நடுபகல் தொழுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் வெறுத்தார்கள். கொஞ்சம் தப்ரீத், குளிர்ச்சியான பின்பு தான் தொழுவார்கள். ஹத்தா தசூல ஷம்சு, சூரியன் நன்று சாயும் வரையிலேயும் தொழுவதை வெறுப்பார்கள். இல்லா யௌமுல் ஜும்ஆதி, ஜும்மாவுடைய நாளை தவிர. வகால் சொல்லுவார்கள், இன்ன ஜஹன்னம துஸ்ஜரு, நரகமாகிறது எரியூட்டப்படுகிறது. இல்லா யௌமுல் ஜும்ஆதி, ஜும்மாவுடைய நாளை தவிர. ஜும்மாவுடைய நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அன்று கால நரகத்தை எரியூட்டுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு நம்ம ஜும்மாவுடைய நாளில் நடுப்பகலை தொழுலாம். இந்த நடுப்பகல் தொழும் அர்த்தம் பெருமானம் சொல்லவே இல்லை, எந்த வார்த்தையிலும் பெருமானம் சொல்லவே இல்லை. ஜும்மா அன்னைக்கு மட்டும் நடுப்பகலை தொழுவுங்கன்னு சொல்லவே இல்லை. பெருமானம் தொழுது பார்த்துட்டு சொல்கிறாங்க, பெருமானம் முன் வக்தே தொழுகிறாங்க ஜும்மா மட்டும், மற்றெல்லாம் தாமதமாக தொழுகிறாங்க, ஜும்மா மட்டும் முன் வக்து தொழுகிறாங்கன்னா, முன் வக்து தொழுதாலும் ஹராமான வக்து தொழுக மாட்டாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது ஹராம் என்று பல ஹதீஸ்கள் நிரூபிக்கப்பட்டுருச்சு. இந்த எங்கேயுமே பெருமானம் இவ்வாறு தொழுக சொல்லி சொன்னார்கள் இல்லவே இல்லை. பாருங்க, பெருமானம் முன்கூட்டி தொழுதே பார்த்தோம் அப்படி வந்திருக்கு. அதனால அதை வச்சு ஆதாரம் எடுக்க முடியாது. ரவா அபூ தாவூத் வகால அபுல் ஹலீல் லம் யல்கா அபா கதாதா அஞ்சபை. சரி, அப்போ அதாவது வான் அப்துல்லா, அதாவது ஒரு வஸ்துவை பெருமான் அனுமதி கொடுக்குறாங்க, காபத்துல்லாவில் மட்டும் அங்கே போய் இங்கே தொழுவுங்க அப்படி அனுமதி கொடுத்தனால அதுக்கு ஹராமான வக்தையும் சேர அர்த்தம் இல்லை. அதுக்குரிய எந்த நேரத்தையும் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய வக்து இப்போ எந்த நேரத்தையும் போய் இஷா தொழ முடியுமா, எந்த நேரத்தையும் அசர் தொழ முடியுமா, அப்படி இல்லை. அந்த வக்து வந்தால் தொழுவுங்க, வக்து வராமல் தொழக்கூடாது. வான் அப்துல்லா சனாபஜிகி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷம்ஸ தத்லுஉ வ மஅஹா கர்னு ஷைத்தான், சூரியன் உதயமாகிறது, அத்துடனே ஷைத்தானுடைய கொம்புகளோடு சேர்த்து. ஃபைதர்தஃபஅத், சூரியன் உதயமாகி மேலே வந்து விட்டால் ஃபாரகஹா, ஷைத்தானுடைய கொம்பு பிரிந்து விடுகிறது. சும்மா இதஸ்தவத்து, நடு உச்சிக்கு வந்து விட்டால் காரணஹா, மீண்டும் சேர்ந்து விடுகிறது ஷைத்தானுடைய கொம்பு. வைதா ஜாலத்து, அந்த உச்சியிலிருந்து சாய்ந்து விட்டால் ஃபாரகா, பிரிந்து விடுகிறது. வைதா தனத்தில் ஹுரூபி, மறைவதற்கு நெருங்கிவிட்டால் சூரியன் காரணா, மீண்டும் ஷைத்தானுடைய கொம்பு சேர்ந்து விடுகிறது. வைதா கரபத்து, சூரியன் மறைந்து விட்டால் ஃபாரகா, பிரிந்து விடுகிறது. இந்த 3 நேரங்களும் தொழ வேண்டாம். வனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸலாத்தி ஃபி தில்க ஸாஅத்தி, இந்த 3 நேரங்களும் தொழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ரவா மாலிக் அஹ்மது வன்னஸை. வன் அபி பஸரா அல் இஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு قال ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் முஹம்மஸ் என்ற இடத்திலே, முஹம்மஸ் என்ற இடத்திலே எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். ஸலாத்துல் அஸ்ர், அஸ்ருடைய தொழுகை. ஃபகால, சொன்னார்கள், இன்ன ஹாதிஹி ஸலாத்தன் உர்லத் அலா மன் கான கபலக்கும் ஃபதையஊஹா, இந்த தொழுகை ஆகிறது உங்களுக்கு முன் சென்ற உம்மத்துகளுக்கு அல்லாஹ் இதை கொடுத்தான், அவளை வீணாக்கி விட்டார்கள். ஒருத்தரும் தொழுகிறது இல்லை, விளையாட்டுலையும் வீண் வேலையிலையும் ஆட்டம் போகிறதுலையும் கடையிலையும் வியாபாரத்திலையும் அந்த தொழுகையை வீணாக்கி விட்டார்கள். அதனால் இது நீங்கள் யாரும் வீணாக்கிது, அசர் தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஃபமன் ஹாஃபத அலைஹா, யார் இந்த தொழுகையை பேணி தொழுதார்களோ கானலஹு அஜ்ருஹு மர்ரத்தீனி, அவருக்கு 2 கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வலா ஸலாத்த பஅதஹா, அசர் தொழுகைக்கு பின்பு எந்த தொழுகையும் கிடையாது. ஹத்தா தத்லு அஷ் ஷாஹிது,
நட்சத்திரம் உதயமாகும் வரை. ஷாஹித சொல்லுங்க, நட்சத்திரம், அதாவது சூரியன் நல்லா மறைஞ்சு நட்சத்திரம் தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வேற தொழுகை தொழக்கூடாது. மக்ரிப் தொழுகை அதுக்கு பின்னாடி தான். அஷாஹிது அன் நஜிம் ரவாஹு முஸ்லிம். வான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கால இன்னக்கும் லதுஸல்லூன ஸலாத்தன். முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருக்கு பின்பு தொழுகை இல்லைன்ட்டாங்கல்ல, பெருமானார் தொழுதாங்க, அது அவங்களுக்கு மட்டும் குசூசியானது. மற்றவர்கள் யாரும் தட வேணாம், மற்றவர்கள் யாரும் தொழுக வேணாம்னு சொல்லிட்டு பெருமானோட சேலை செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இப்போ அதை பார்த்துட்டு சில பேர் கேள்விப்பட்டுட்டு சில அசர் 2 ரக்காத் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அசர் 2 ரக்காத் சுன்னத்து மாதிரி தொழுகிறாங்க. உடனே முஆவியா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இது புதுசாக இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையில் அவ்வாறு செஞ்சது நாங்கள் பார்க்கவே இல்லையே, யார் இந்த மாதிரி செய்கிறீங்க என்று பெருமானார் முஆவியா ரலியல்லாஹு அவர் கேட்டார். வான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கால இன்னக்கும் லதுஸல்லூன ஸலாத்தன், நீங்கள் ஒரு புதிதாக ஒரு தொழுகை தொழுகிறீர்கள். லக்கது ஸஹிப்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாரோடு வாழ்ந்தோம் இருந்தோம். ஒமார் ஐநாஹு யுஸல்லிஹிமா, பெருமானார் தொழுதை நாங்கள் பார்க்கவே இல்லை. வலக்கது நஹா அன்ஹுமா, அந்த அதை விட்டும் தடுத்தார்கள். ஏனி ரக்அத்தைனி பஅதல் அஸர், அஸருக்கு பின்பு தொழக்கூடிய 2 ரக்காத்துகள். ரவாஹுல் புகாரி. வஅன் அபீ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு கால வகது ஸஇத அலா தரஜத்தில் கஅபா, அபூ ஸர் கிஃபார் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை காபாவுடைய படியில் ஏறி நின்றுட்டாங்க. நிறையா பேர் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த படியில் ஏறி நின்றுட்டு சொன்னாங்க, எல்லாரும் பார்க்கணுக்காண்டி, மன் அரஃபனி ஃபகத் அரஃபனி, நான் யாரும் உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னை தெரிந்தவர்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மல்லம் யாரிஃபினி, என்னை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபான ஜுந்துப், நான் தான் ஜுந்துபாக இருக்கிறேன். ஜுந்துப் உங்க சொந்த பேர், அபூ ஸர் அதுக்கு பின்னாடி வந்த பட்ட பேர் அது. நான் ஜுந்துபாக இருக்கிறேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் சொன்னதை என் காதால் கேட்டேன். லா ஸலாத்த பஅத சுப்ஹ், சுபுஹுக்கு பின்பு தொழுகை கிடையாது. ஹத்தா தத்லுஅ ஷம்சு, சூரியன் உதயமாகும் வரையிலேயும் சுபுஹுக்கு பின்பு தொழுகை கிடையாது. வலா பஅதல் அஸர், அஸருக்கு பின்பும் தொழுகை கிடையாது. ஹத்தா தகுருப ஷம்சு, சூரியன் மறையும் வரையிலேயும். இல்லாபி மக்கத்த இல்லாபி மக்கத்த இல்லாபி மக்கத்த, மக்காவிலேயே தவிர மக்காவிலேயே தவிர மக்காவிலேயே தவிர. மக்காவில் நீங்கள் அந்த மாதிரி தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அபூ ஸர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ரவாஹு அஹ்மத் வ ரஸீன். அப்போ இந்த ஹதீஸை வச்சு மக்காவில் தொழுதான் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, ஹனஃபியாக்கள் சொல்கிறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. இது வந்து அபூ ஸர்னு அறிவிக்கிற ஒரே ஒரு ஹதீஸ். நிறைய சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸில் வந்து கூடாதுன்னு வருது. அதனால் ஒரு இடத்துல நஹியும் தடுத்ததும் பெருமானார் வாயால் தடுத்திருக்கக்கூடிய செயலும் ஆகமாக்கப்பட்டதும் வந்துச்சா தடுத்து எடுத்துக்கொள்வது தான் பேணுதல் உள்ளது. புரிஞ்சுங்களா? அதுதான் பேணுதலானது. எனவே தடுத்த ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஹனஃபிகள் சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்கிற ஒருத்தர் ஒரு வடை வச்சுருக்குது, புரிஞ்சுங்களா? இப்போ 4-5 பேர் சொல்கிறாங்க, அந்த வடை வந்து 4-5 பேர் சொல்கிறாங்க, ஏன்னா இப்போ அந்த வடைக்குள்ளே விஷம் வச்சுருக்காங்கப்பா, சாப்பிடாது அப்படின்னு. ஒரு ஆள் சொல்ல, யாருப்பா சொன்ன, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு. என்ன செய்வீப்பா? என்ன செய்வீங்க பொதுவாக? எது பேணுதல்? ஒரு ஆள் சொல்கிறார்ல, ஹபருல் வாஹித் இருக்குது, வடை விஷம் கிடையாதுன்னு செய்ய முடியுமா? அது 4-5 பேர் வச்சுருந்தா அதுக்குள்ளே விஷம் இருக்குது, அதுதான் நம்ம எடுப்போம். இப்போ நஹியும் இருக்கும் பொழுது, அம்ரு இருக்கும் பொழுது நம்ம நஹி எடுத்துக்கொள், தடுத்ததைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஹனஃபிகள் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.